வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். மேஷம் 2026 ஏப்ரல் மாதம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரைவில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி வரப்போகுது. மேஷம் 2026 இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரான்சிஷன் அப்படியே டோட்டலாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா, சனி 12th ஹவுஸில் 12ஆம் இடத்துல அங்கே சூரியனோட செவ்வாயோட புதனோட ஒன்றா இணைந்து இருக்கிற ஒரு காலம். இதில் நம்ம ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது 11th ஆஃப் ஏப்ரலில் புதன் சூரியனோட இணையக்கூடிய ஒரு தருணத்தை பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கன்ஜெக்ஷன்லாம் என்ன பண்ணோம், 2nd ஆஃப் ஏப்ரல்லே செவ்வாய் சனியோட இணைஞ்சிருக்கும். ஸோ செவ்வாயும் சனியும் சூரியனும் சேர்ந்ததுன்னா இதெல்லாம் யுத்த கிரகங்கள், ஒரு மாதிரி ஒரு போராட்டமான ஒரு கிரகங்கள் தான் ஒன்றா இணையுது. இது மேஷத்துக்கு 12th ஹவுஸில். குரு பார்வை இருக்கான்னு பார்த்தோம், குரு பார்வை கிடையாது. மேஷத்தில் கரெக்டாக சூரியன் நகர்ந்த பிறகு தான் ஓரளவுக்கு அந்த பவர், ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது 14th ஏப்ரலில் இந்த சூரியன் நகரும் போது தான் ஓரளவுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது மேஷத்துக்கு. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சுக்கிரனுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னா, மேஷத்துலேயே சுக்கிரன் இருக்கார். கிட்டத்தட்ட 20ஆம் தேதி 20th ஆஃப் 19th மாறுறது. ஸோ 19th and 20th வாக்கெலாம் உங்களுக்கு சுக்கிரன் ரிஷபத்துக்கு வந்துடுவார். பொருளாதாரத்துக்கு இந்த சுக்கிரன் ஓகே, இப்போ சூரியன் பரவாயில்ல. இப்போ முதல்ல கரியர் அண்டு ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் இந்த குரு பேசி நிறைய சொன்னேன். குருவுடைய பார்வை சனி மேலே விழும். ஓரளவுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ ஏப்ரலில் நமக்கு ஏதாவது ஒரு பொசிஷனில் ரொம்ப ஃபேவரபுளாக ஏதாவது நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத எண்ணி பார்க்கும்பொழுது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கேல்குலேட் பண்ணலாம். அந்த தொழில் அண்டு கரியர், உங்களோட ப்ரொஃபஷனல், இதெல்லாம் அந்த சனி சம்மந்தப்பட்டது தான். இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்குது. அது அலைச்சல், மன உளைச்சல் எல்லாத்தையும் கொடுக்குற இடத்துல தான் அந்த சனி இருக்குது. கூட சூரியனும் இணையுது. கூட சூரியன் இணையும் போது இன்னும் ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அது கூட பார்த்திங்கன்னா புதன் இணையுது. அப்போ உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை, உங்கள் உழைப்பு எல்லாத்தையும் அதிகம் போட வேண்டிய சூழ்நிலை உருவாக்குது. அண்டு செவ்வாய் இணையும் போது மைண்டு, டென்ஷன், ஹெல்த்து இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ 2026 ஏப்ரல் மாதம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கலாமா ரிகார்டிங் யுவர் ஜாப், ரிகார்டிங் யுவர் கரியர், உங்கள் லைஃப்பை பற்றி ஒரு மூவ், இதெல்லாம் நாட் அட்வைசபிள். அப்போ குரு பார்வை விழாத வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. டென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், ஜாப் இருக்குமா இருக்காதான்ற அவநம்பிக்கை வரும், ஒரு ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகும், ஏதாவது வகையில் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திங்க. ஆறுதலான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் மேஷத்தில் வரும்பொழுது, அதாவது 14th ஏப்ரலில் சூரியன் தமிழ் புத்தாண்டு உள்ளே வந்துடுவார். அவர் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். மீன்ஸ் உங்களுக்கு ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. சுக்கிரன் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் பரவாயில்ல. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எப்படியோ சம்பாதிக்கிற ஒரு யோகத்தை இந்த சுக்கிரன் கொடுத்துட்றாரு. இது மேஷத்துக்கு ஃபேவராக இருக்குது. தொழில் அப்போது நான் பெரிய மாற்றம், பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆகிடுச்சு, குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு, சுக்கிரன் தொந்தரவு எதுவும் பண்ணலை. அப்போ அது 2nd ஹவுஸ்லையும் 1st ஹவுஸ்லையும், முதல்ல 1st ஹவுஸில் இருக்கும், அப்புறம் 2nd ஹவுஸ் ஷிஃப்ட் ஆகுது. பெரிய லெவலில் அது பாதிப்பு பெரிய இண்டிகேஷன் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபேமிலி, இந்த குடும்பம், இந்த குடும்ப வாழ்க்கை, கலஸ்திரம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய லவ், இதெல்லாம் அப்படியே அது வாட்டில் போகும். பட் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒருவேளை ஒரு மேரேஜ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மேரேஜ் ஒரு முகூர்த்த குறிக்கணும், ஸோ நல்லபடியாக அது நடக்கணும். அந்த மாதிரி ஒரு முயற்சிகளில் பூரணமான பலன் நடந்துரும்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் ஒரு சின்ன இழுபறி, அது ஏதாவது ஒரு தடங்கள், யார் மூலியமாவது ஒரு தடங்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பிளான் பண்ணி அதை செய்யுங்க. அவசரத்தில் முடிவெடுக்க வேண்டாம். ஏன்னா மேஷம் 7 சனி போது அவசரத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டாம். அதுக்கடுத்தது நான் பார்க்குறது என்னென்னா, மாணவர்கள், ஏன்னா இப்போ எக்ஸாம் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்படி வரும், காலேஜ் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம், எந்த காலேஜ் போகலாம், எந்த யூனிவர்சிட்டி போகலாம், இந்த மாதிரி நிறைய ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுக்கு சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆவார் 11th ஆஃப் ஏப்ரலில். திரும்ப அந்த புதன் 28th கிட்டத்தட்ட மந்த் எண்டில் வர்றாரு. இப்போ நான் டோட்டலாக அதை செக் பண்ணி பார்த்தேன் எப்படி போக போகுதுன்ட்டு. மாணவர்களுக்கு நான் கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ், நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சோதனையான காலம்.
சோதனையான காலத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது. ஒரு நல்ல காலம் அப்படின்னா நமக்கு இடையூறே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் தெர் இஸ் நோ இன்ட்ரப்ஷன். அது வாட்டில் கிளியராக ரொம்ப க்ளீனாக போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சோதனையான காலம் அப்படின்னா காட் வில் டெஸ்ட் யூ. ஒரு சோதனையை கடக்கிற மாணவன் யார்? அந்த சோதனையை முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அது பொறுமையாக கையாளுறது. அந்த பொறுமையாக கையாளும் போது ப்ராக்டிஸ் இன்னும் அதிகரிக்கிறது. பிரார்த்தனையோட, பயிற்சியோட, அந்த முயற்சியோடு இருக்கும்போது வெற்றி உங்கள் பக்கம் வரும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஏப்ரலில் உங்களுக்கு கடவுள் சோதனை காத்துட்டுருக்கு. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப ஃபேவராக நடக்கும். அடுத்தது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டாக அந்த 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. பெண்கள் இல்லத்தரசிகள்லாம் நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பிளான் எப்படி போகணும்னு யாருக்கும் புரியாது. இங்கே இருப்போமா, வேறு ஊருக்கு போவோமா, ஷிஃப்ட் ஆகிடுவோமா, மைக்ரேட் ஆகிடுவோமா, வேறு ஜாப் மாற்றலாமா, இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை வந்து கொடுக்கும். இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டும் குறையும். அவங்களும் பெருசாக ஒத்துழைப்பாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு நேரம். இப்போ எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஏப்ரலில் டோன்ட் டேக் எனி பிக் மூவ். ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறது, ஒரு பெரிய மூவ் பண்ணுறதுலாம் நாட் அட்வைசபிள். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிவு எடுக்கிறது நல்லது தான் நான் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் குரு மாறட்டும். குரு மாறாமல் அவசரப்பட்டு எதுலேயும் இறங்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. அண்டு ஹெல்த்து, எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலியுடைய மற்றவங்களுடைய கோஆப்ரேஷன்லாம் அப்படியே போகும். ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்குமே தவிர சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரண்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியல. சுக்ரன் வந்து செகண்ட் ஹவுஸில் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக பரவாயில்ல. தேவை என்ன இருக்கோ அந்த தேவைக்கு பணம் வருது, இல்லை கடனாக வருது, இல்லை ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க, அது ஓகே, அது பெட்டராக இருக்கு. அதுக்கடுத்து நான் பார்க்குறது வந்து ஹெல்த்து, ஆரோக்கியம். மேஷம் ஏப்ரல் மாதம் நான் வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக மேஷ ராசி இருந்தாங்கன்னா. ஏன்னா ஹெல்த்தில் வந்து 12ஆம் இடத்துல கரெக்டாக சூரியனும் சந்திக்குது, புதனும் சந்திக்குது, செவ்வாயும் சந்திக்குது. அது 6ஆம் இடமான கன்னி வீட்டை பார்வையிடும். எப்படி பார்த்தாலுமே ஹெல்த்தில் ஒன்றும் இல்லை. இது சில பேருக்கு வந்து கால் பகுதி, சில பேருக்கு தவறி விழுந்துட்டோம், கொஞ்சம் ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துடுச்சு, ஒரு ஃபீவர் வருது, ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, இல்லைனா கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி வந்துடுச்சு, சில பேருக்கு பிபி, ஒருத்தருக்கு பிபி எகிருது, இல்லை ஒரு சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, சில பேர் தூக்கம் வரல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டு படுத்தோம். இந்த 12 அப்படின்னாலே இந்த விரயம், டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, காசு வேஸ்ட் ஆகிடுச்சு, இது வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம ஹெல்த் இப்படி போயிடுச்சு, சரியாக சாப்பிட முடியலையே, சரியாக தூங்க முடியலையே ஒரு புலம்பல் இருக்கும். ஸோ ஹெல்த்தில் தான் நான் பெருசாக மார்க் பண்ணுறேன் மேஷத்துக்கு. டேக் கேர். நீங்கள் பயணம் பண்ணும்போதும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சீனியர் சிட்டிசன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மேஷம் 2026 ஏப்ரல் மாதம் சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா நல்ல பிரார்த்தனையோட வீட்டில் அழகாக அமைதியாக சந்தோஷமாக இருக்கிற வாய்ப்பு கிடச்சிதுன்னா நன்றி சொல்லி அந்த வாழ்க்கையை அழகாக கடந்து கொண்டு போயிடுங்க. அதிகமான முயற்சியோ அதிகமான ஒரு ஈடுபாடோ இல்லை புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறதை இந்த மாதம் பர்டிகுலராக கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ட்ராவலையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில் மேஷம் 2026 ஏப்ரல் ஒரு சுமாரான மாதம். ஒரு சுமாரான மாதம்னா உங்களுடைய எனர்ஜியோட, உங்களுடைய ஒரு ஐடியாஸோட, உங்களுடைய நாலேஜோட தான் அதை சமாளிக்க முடியுமே தவிர எல்லாமே உங்கள் வாசலில் வந்து ரொம்ப வந்து ஃபேவராக வந்து நிற்குன்றதை நான் சொல்லலை. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து. வாழ்த்துக்கள். ரிஷபராசி 2026 ஏப்ரல் மாதம் ரிஷபராசி எப்படி இருக்குது பார்க்க போகிறோம். சனி வந்து ரொம்ப ஃபேவராக வந்திருக்கார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் இந்த வாக்கிய பஞ்சாங்க அப்படி சனி பயிற்சி வந்து என்னையும் கேட்டிங்க. பட் நான் தெளிவாக சொல்லிட்டேன், 2025 சனி டிரான்சிட் நடந்துச்சு, இது வாக்கிய பஞ்சாங்க அப்படி சொல்லக்கூடிய கருத்து தான் அப்படின்னு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2026 உண்மையிலே ஏப்ரல் மாதம் நல்லா இருக்குமா? நிறைய கிரகங்கள் 11 இருக்குது. நான் ஆதாயம் தான் சொல்கிறேன். உலகமே வந்து கஷ்டப்பட்டாலுமே ரிஷபத்துக்கு, ரிஷபராசி இல்லை ரிஷப லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதாயமான பலன் இருக்குது. கெட்ட பலன் நான் சொல்ல முடியாது. பட் எவ்வளோ தூரம் அது இருக்குன்றதை நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும். புதன் நீச்சம் அடையும். அப்போ புதன் நீச்சம் அடையால் டிஃபால்ட்டாக புதனும் குருவும் பரிவர்த்தனை பண்ணிடும். ஸோ லார்ட் ஆஃப் 11, லார்ட் ஆஃப் 2. பொருளாதார ரீதியாக ரிஷபத்துக்கு அப்போ இந்த மாதம் ஃபேவராக இருக்குது. கரியர் அண்ட் ஜாப் எப்படி இருக்கும்? சனி 11 லாபம். உலகமே வந்து கஷ்டப்பட்டாலும் ரிஷபத்துக்கு வாய்ப்பு உருவாக்கிட்டே இருக்குது. ஸோ வாய்ப்பு உருவாக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு லாபகரமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ சப்போஸ் ஒரு நாட்டில் வந்து மோசமான கஷ்டங்கள் இருக்குது, பசி பஞ்சத்தில் இருக்காங்க, அப்போ கூட இந்த ராசியோடைய நேரம் நல்லா இருந்ததுன்னா என்னென்னா அவங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு ஏதோ ரூபத்தில் கிடச்சிரும். இதுதான் பாயிண்ட். இது நீங்கள் புரிஞ்சுங்க. ஏதோ அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படி கிடையாது. எந்த இடத்துல நம்ம இருக்கோம், என்ன ஃபேஸ் பண்ணுறோம், அதில் அந்த நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சாதகமாக பண்ணுது, இதை நீங்கள் கம்பேர் பண்ணி புரிஞ்சிங்கன்னா ஈஸி. இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நீச்சம், குருவுடைய பரிவர்த்தனை, பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. சனி 11 கூட செவ்வாய், அசுப கோள்கள்லாம் 11 வராங்க. வேலை வாய்ப்பு, புதிய வேலை, புதிய வாய்ப்பு எல்லாத்தையும் உருவாக்குற நேரம் அதுவும் கொண்டு வந்துடும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய வேலை, புதிய வாய்ப்பு, புதிய ஒரு முதலீடு ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக லாபகரமாக ஒரு நல்ல நேரத்தை இண்டிகேட் பண்ணுது.
இதுவும் ஃபேவராக இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் நியூ ஜாப் ஆர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதை வேணால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்க்க முடியும். கிளியர் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப்க்கு வந்துடும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 19th of ஏப்ரல் கரெக்டாக சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கே வரார், ரூலிங்கில் வரார். ரூலிங்கில் வரும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சுக்கிரன் வந்து ஒரு வருஷத்தில் 3 வீடுகளில் மட்டும்தான் உச்சமடைவார், ஆட்சி பெறுவார். மூலத்திரிகோணம் ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் நடுவில் ஒரு இடம் அப்படின்னு வச்சுங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணங்கிறது ஒரு 85 போடலாம், உச்சம்னா 100, ஆட்சி அப்படிங்கிறது 60+ போட்டுக்கலாம். இப்போ ரிஷபம் வந்து 60+ல ரூலிங்கில் வராரு. அப்போ வர்றது நல்லதா? நிச்சயமாக நல்லது. சுக்கிரன் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல வந்து அதுக்கு அடுத்த வீட்டில் குரு, 2 சுவர்கள் நெக்ஸ்ட் இருப்பாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப ஃபேவரான ஒரு டைமாக நான் பார்க்குறேன். சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு 2 வந்தாருன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பெரிய நல்ல பலனை உண்டு. இப்போ குடும்ப வாழ்க்கை, திருமணம் நிச்சயம் பண்ணணும், திருமணம் செட் பண்ணணும், மேரேஜை முடிக்கணும். ரிஷபத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ்வில் இருக்கீங்க, இந்த முறை அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை பிரமாதமாக காமிக்குது. செகண்ட் திங், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறீங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொருத்தமான ஒரு நட்பு வேணும். இதுக்கெல்லாம் ஒரு பலனை கொடுக்கறதுக்கு இந்த ரிஷபத்துக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லா பொருந்துது. அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறதுன்னா குடும்ப வாழ்க்கை பரவாயில்ல, பொருளும் நல்லா இருக்குது, மனசும் நல்லா இருக்குது, உடலும் நல்லா இருக்குது, சூழ்நிலையும் ஃபேவராக இருக்குது. ரிஷபம் குடும்ப வாழ்க்கை சூப்பர். அடுத்த விஷயம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். அது என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு 2026 நிறைய பேர் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. எப்படிப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய விதமான எக்ஸாம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ சில பேர் வந்து ஓவர்சியில் போய் படிக்கலாம் யோசிப்பீங்க, சில பேர் யூனிவர்சிட்டி மாற்றலாம், காலேஜ் சம்மந்தப்பட்டது, +1 +2 குரூப் சாய்ஸ் என்ன எடுக்கலாம், எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 11, இந்த பக்கம் ஜென்ம லக்னம், அப்புறம் 12ஆம் இடத்துல சூரியன் வந்தாலும் உச்சமாக இருப்பார். இது எல்லாம் பார்க்கும்போது வாக்குஸ்தானத்துலேயும் குரு இருக்கிறதால நீங்கள் கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும், நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கும், நீங்கள் கேட்டது உங்கள் கிட்ட நெருங்கி வரும். ஸோ எல்லா வகையிலுமே நீங்கள் ஆதாயமான பலனை தான் அனுபவிக்க போகிறீங்க. அப்போ ஆதாயமான பலனை அனுபவிக்கும் போது ரிஷபத்துக்கு படிப்பு, மாணவர்கள், அவங்களோட ஸ்கோர், அவங்களோட எக்ஸாம்ஸ், அவங்க ப்ரூவ் பண்ணுற விஷயம் எல்லாமே சாதகமாக அழகாக கொண்டு போகுது. அன்லஸ் உங்களோட தசாபுத்தி மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை ராகு தசை சில பேர் நடக்கலாம், அது ஏதாவது தோஷமாக இருந்தால் மட்டும் தடை பண்ணும், மற்றபடி பண்ணவே பண்ணாது. அடுத்தது வந்து ரிஷபத்துக்கு பார்க்குறது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே சுக்கிரன் வரப்போகிறார். இந்த மாதம் வந்து நிறைய டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், நிறைய உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறது, ஸ்பெண்ட் பண்ணுறது, செலவழிக்கிறது, மக்களை சந்திக்கிறது. அதே மாதிரி 19th of ஏப்ரல் வந்து சுக்கிரன் ஆட்சியில் வந்துட்டாருன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக, ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹெல்த்தை பற்றி நான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக எதுவும் பார்க்கல, அன்லெஸ் அது உங்கள் தசாபூத்தியை பொறுத்து தான். பட் ஜென்ரல் டிரான்ஸ்லேஷனில் வந்து எதுவும் ரொம்ப அன்ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அதையும் புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்து வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது என்ன, பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் சொல்கிறேன். ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற வாய்ப்பு, டூர், என்டர்டெயின்மெண்ட், இதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் விரும்புகிற காஸ்ட்லியான ஒரு பொருள், இல்லை சில பேருக்கு வீடு, சில பேருக்கு ஆபரணம், சில பேருக்கு வாகனம், இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அந்த யோகத்தெல்லாம் கொடுக்குது. ஸோ ரிஷபம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவும் 14th ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பெரிய நல்ல வாய்ப்பாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் இந்த மாதம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, பர்டிகுலராக அது ஃபேமிலி அண்ட் உங்களுடைய இன்கம் அண்ட் உங்களுடைய பேக்கப் பிளான் அண்ட் உங்களுடைய ட்ராவல் பிளான் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு டிக் அடிச்சிருங்க. இது எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். இது எல்லாமே ரொம்ப சாதகமாகவும் நடக்கும், அதில் தடை இல்லாமல் நடக்கும், அதில் மனமும் வந்து ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கும். சூப்பராக இருக்குது. ரிஷபம் சீனியர் சிட்டிசன்ஸுக்குமே ரொம்ப சாதகமாக இருக்கிற ஒரு மாதம். மொத்தத்தில் ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், முன்னேற்றமாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருள், பெண்கள், அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்டர்ஸில் சரி, குழந்தை பாக்கியம் கூட சொல்கிறேன், ஈவன் சைல்டு பர்த்து கூட இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்குது. கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போய் நீங்கள் வந்து பார்க்கணும், ஒரு நல்ல கோயில் தரிசனம் பண்ணணும், நேர்த்தி கடனை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை அதுக்காக அன்னதானம் பண்ணணும், ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பொருளை தானம் கொடுக்கணும், நண்பர்களை உறவுகளை வந்து காப்பாற்றணும், இல்லை அவங்களுக்கு உதவி செய்யணும், இல்லை அவங்ககிட்ட உதவி பெறணும், இப்படி எந்த டேர்ம்ஸ் ஆனாலுமே இந்த ரிஷபம் 2026 ஏப்ரலில் ஒரு கிளியரான ட்ராக்கில் வந்து லைஃப் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி சொன்னதை செய்து காட்டக்கூடிய பலனும் உண்டு, கௌரவமான மரியாதை, நிறைய வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கேட்ட இடத்துல உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையை நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். மிதுன ராசி 2026 ஏப்ரல் மாதம் மிதுன ராசி. மிதுனத்துக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், ஜூனில் உங்களுக்கு வந்து குரு பேச்சு ரொம்ப சாதகமாக இருக்குது. இப்போ நம்ம அட்வான்ஸாக ஏப்ரலில் அதுக்கு ஏதாவது ப்ரீ பிளான் பண்ண முடியுமா, அதுக்கு சாதகமாக இருக்குமான்னு பார்த்துடலாம்.
ஆல்மோஸ்ட் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நகர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 1st ஆஃப் ஏப்ரல்லேருந்து நீங்கள் சும்மா பிளான் பண்ணி பாருங்கள். புதன் வந்து உங்களுக்கு வந்து 11th ஆஃப் ஏப்ரல் கரெக்டாக நீச்சம் அடைஞ்சு அந்த மீனத்துக்கு வருவார். அங்கே ஆல்ரெடி சனி, அப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் புதன், செவ்வாய் 4 கிரக யுத்தம். இந்த பக்கம் குரு வந்து உங்களுக்கு மிதுனத்தில். ஸோ மிதுனத்தில் உள்ள குரு, மீனத்தில் உள்ள புதன் பரிவர்த்தனை ஆயிருக்கும், எக்ஸ்சேஞ்சிங். இந்த பரிவர்த்தனை யோகத்தோட இந்த மாதத்தை நீங்கள் துவங்குவீங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து உங்களுக்கு நிறைய தொடர்ச்சியாக இருக்கும். இதில் என்னென்னா 10th ஹவுஸில் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன், 11th ஹவுஸில் 14th ஏப்ரலில் சூரியன் ஷிஃப்ட் ஆகிடும், அதான் தமிழ் புத்தாண்டு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மேஷத்தில் வந்து சுக்கிரன் வந்து 19ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் அங்கேயே தான் இருப்பார். ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் 10 and 11 எல்லாம் ஃபில்லாக இருக்குது. மிதனத்தில் குரு, அந்த குரு பரிவர்த்தனையோட புதனோட பரிவர்த்தனையோடு இருக்கும். ஸோ ஒரு நல்ல டிரான்சிஷன் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன். மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் என்ன பண்ணலாம், உங்கள் ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் கரியருக்கு பிளான் பண்ணலாம். சேஞ்சஸ் வேணும், இல்லை சேஞ்சஸை வந்து நீங்கள் வந்து எதிர்நோக்கி காத்திருக்கீங்க, அதை தயாராக வச்சுருக்கீங்க, ஒரு லிஸ்ட்டில் இருக்குது, அதுக்கு நீங்கள் தயாராகலாம். அதுக்கு நீங்கள் யாரையாவது அப்ரோச் பண்ணணும், பேப்பர் ஒர்க் பண்ணணும், ஏதாவது டிராஃப்ட் பண்ணணும், மெயில் போடணும், கால் எடுக்கணும், எதுவாக இருந்தாலும் தயாராகலாம். உங்களை தயார்படுத்திக்கிற நேரம், உங்களை ரெடி பண்ணிக்கிற நேரம், ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி. இப்போ சப்போஸ் ஒரு பில்டிங் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிளான் வந்து அப்ரூவல் வாங்குவோம், அந்த சைட்டை கிளியர் பண்ணி வச்சுருப்போம், அதில் தண்ணி எங்கே வரும்னு பார்ப்போம், ஒரு இன்ஜினியரை கொண்டு வந்து அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் நிறைய பண்ணுவோம். அது மாதிரி இது. ஸோ மிதுனம் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் ஜாப், உங்கள் கரியர், உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன், மைக்ரேஷன் எதுவாக இருந்தாலுமே அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வெரி கிளியர் பிளான், யூ கேன் டூ இட். ஸோ ஒரு தெளிவான, அழகான, ஆழமான திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏப்ரல் 2026. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். மாற்றத்தை செய்கிற மாதம் இல்லை, மாற்றத்தை செய்யறதுக்கான திட்டங்களை தீட்டக்கூடிய மாதம். அடுத்த விஷயம் வந்துடுறேன். ஃபைனான்ஸ் எப்படி இருக்கும்? சுக்கிரன் 11, அப்புறம் 12 நாட் பேட். குரு 1st ஹவுஸில், புதன் 10ல் நாட் பேட். ஸோ நாட் பேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வரவு, செலவு, தேவைக்கேற்ற வரவு, செலவுக்கேற்ற வரவு, இதெல்லாம் ஃபில் ஆகிடுது, ஒன்றும் பயம் இல்லை. ஸோ 2வது விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. ஃபேமிலி லைஃப் எப்படி போகும், குடும்ப வாழ்க்கை. ஜென்ரலாக மிதுனத்துக்கு 2nd ஹவுஸில், அதாவது மிதுனத்துக்கு அடுத்த வீட்டில் எந்த விதமான அசுப பார்வையோ, அசுப சேர்க்கையோ, அசுப கிரகத்துடைய ஆதிக்கம் ஒன்றுமே இல்லை. தட் மீன்ஸ் ஒரு எம்டி ஹவுஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வசிக்கணும். இப்போ ஒரு ரூமில் ஆல்ரெடி ஆள் இருந்தால் நீங்கள் போய் அங்கே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ரூமை வெக்கேட் பண்ணால் தான் நீங்கள் போய் அந்த ரூமை ஆக்கிபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எம்டி ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் போய் ஆக்கிபை பண்ணலாம். தட் மீன்ஸ் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இடையூறு கிடையாது, தொந்தரவு கிடையாது, பிரச்சனை கிடையாது, ஒரு மோதல் இல்லை, ரூட்டு கிளியராக இருக்குது. உங்கள் நேரம் நல்லா இருக்குது, உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்குன்னா உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் ரூட்டு கிளியராக இருக்குது. உங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ரூட் கிளியராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப், லவ் அண்டு உங்களுடைய மேரேஜ் பிளான் எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சி செய்கிறதுக்கு தடைகள் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை பிளான் பண்ணி சந்தோஷமாக நல்லபடியாக செய்யலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு என்ன ஆன்சர்? குரு பார்வை 7ல் இருக்குது, குரு பார்வை 2ல் இல்லை. ஆகலாம், ஒரு 50-50 ஆப்ஷன் வச்சுங்க. ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 50-50 சான்சஸ் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. பட் 100% நடந்துரும்னு சொல்கிற மாதிரியும் இல்லை, முயற்சியை பொறுத்து தான். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் 10th ஹவுஸில் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன், பர்டிகுலராக புதன் குரு பரிவர்த்தனை. கல்வி, வித்தை, எழுத்து, அறிவு, திறமை, இதுக்கெல்லாம் புதன் குரு இந்த காம்பினேஷன் தான் நல்லா வேலை செய்யும். அந்த காம்பினேஷன் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சபடி ஒரு படிப்பு, எக்ஸாம், உங்களோட ப்ரிப்பரேஷன், உங்களோட சக்ஸஸ் பார்க்கக்கூடிய நல்ல மாதம். அடுத்தது வந்து நான் மாணவர்களுக்கு அடுத்து பார்க்குறது வந்து ஆரோக்கியம், ஹெல்த் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படி இப்படி யோசித்து பார்த்தேன். கன்ஜெக்ஷன் கொஞ்சம் ஒரு 10th ஹவுஸில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்காக 100% கெடுக்கலை. அதோட பார்வையெல்லாம் பார்க்கும்போது சனியுடைய பார்வை 4ல் விழுது உங்களுக்கு ஹெல்த்தில், சூரியனுடைய பார்வையும் விழுது, செவ்வாயுடைய பார்வையும் விழுது. கொஞ்சம் பயணம் பண்ணும்போது ஏதாவது ஸ்போர்ட்ஸில் தான் விளையாடும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக. பெரிய பாதிப்பு ஒன்றும் காமிக்கலை, தெளிவாக சொல்லிடுறேன். பெரிய பாதிப்பு ஒன்றும் காமிக்கலை. பயணம் 2 வீலர் 4 வீலர் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது வாக்கிங், ஜாக்கிங், இந்த மாதிரி ட்ரிப் ஏதாவது போகிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். சின்னதாக தான் காமிக்குது, பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. ஸோ ஹெல்த்லேயே நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். பெண்கள், இல்லத்தரசிகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, மிதுனம் உங்களுக்கு வந்து 2nd ஹவுஸ் நான் சொன்னேன் கிளியராக இருக்குது. சுக்கிரன் வந்து 11th ஹவுஸில், அப்புறம் 12th ஹவுஸில் கம்ஃபர்டபுளாக இருக்குது.
மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஏப்ரலில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. தேவை என்ன, ஆசை என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு பாராட்டும் கிடைக்கும். அந்த தேவை பூர்த்தியும் ஆகும். அதுக்கு ஒரு பண வரவும் உண்டு. ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒன்றும் வருத்தப்படுற மாதிரி இல்லை மிதுனம். அதனால் நோ நீட் டு வரி அபவுட். உங்கள் மனசில் என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நடக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குது மிதுனம். இந்த ஆஸ்பெக்டில் நான் வந்து டிக் அடிச்சிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா, இல்லை ஏதாவது தொந்தரவு பண்ணுமா, நமக்கு 60 ஆயிடுச்சே நம்ம கம்முன்னு இருக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு மிதுனம் யாரும் வந்து அமைதியாக ஓய்வெடுத்து வாழ்க்கையை வாழ்கிற குணங்கள் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிற மெசேஜ், நேரம் நல்லா இருக்குது. இந்த மாதம் நிறைய பிளான் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் 3 months ஆர் 6 monthஸில் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கன்னா, யூ கேன் ப்ரிப்பேர் வெல், யூ கேன் மீட் பீப்புள், ஸோ யூ கேன் டிஸ்கஸ் வித் தெம், ஸோ யூ கேன் ஹேவ் அன் ஐடியா. இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் 2026. மிதுனம் ஓவராலாக பார்க்கும்போது ஏப்ரல் மந்த் மைண்ட், மணி, ஜாப், கெரியர், ஃபேமிலி, எஜுகேஷன், ஹெல்த் ஆல் ஓகே, குட். கடகராசி. கடகம் 2026 ஏப்ரல் மாதம் பலன்கள் எப்படி இருக்குது டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல வந்து கடகத்துக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு நான் வந்து இந்த ஏப்ரலில் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, குரு வந்து ஆஸ் இட் இஸ் 12th ஹவுஸில் இருக்கார். அப்போ அதை நம்ம விட்டுருவோம், ஏன்னா அவர் ஜூனில் தான் மாற போகிறார். சனி வந்து 9th ஹவுஸில், அந்த சனியோட சூரியன், அந்த சனியோட புதன் 11th of April புதன் சேர்ந்துடும். 2nd of April மெயின் பிளானட், உங்களுக்கு கடகத்துக்கு மெயினான பிளானட் செவ்வாய் தான். செவ்வாய் தான் உங்களுடைய கரியர், செவ்வாய் தான் உங்கள் ப்ரொஃபஷன், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபேம், உங்களுடைய க்ரோத் எல்லாமே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கரெக்டாக சனியோட சூரியனோட புதன் வந்து 11th அன்னைக்கு போய் ஆட் ஆகிடும். ஸோ 4 கிரக கூட்டணியோட உங்களுக்கு 9th ஹவுஸில் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். ஸோ கடகத்துக்கு முதல் நல்ல விஷயம் வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய புகழ், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய அடையாளம். இதுக்காக நீங்கள் போராடுறீங்க, அதுக்காக நீங்கள் தேடுறீங்க, அலையிறீங்க, முயற்சி செய்கிறீங்க. இதுக்கு நமக்கு ஆதரவு கிடைக்காதா? இதுக்கு நமக்கு யாராவது ஒரு கால் கொடுக்க மாட்டாங்களா? நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்களா? நம்ம முன்னேறதுக்கு ஒரு வழி காட்ட மாட்டாங்களா? ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா 2nd of April உங்களுக்கு நேரம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ கடகத்துக்கு 2nd of April உங்கள் நேரம் வேலை செய்யுது. உங்களுக்கு தேவையான சப்போர்ட், உங்களுக்கு தேவையான ஒரு ஆதரவு, ப்ளஸ் உங்களுக்கு வந்து யாராவது வந்து ஒரு கைட் பண்ணணும், உங்களை வழி நடத்தணும், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரணும், உங்களுக்கு வந்து மனதார வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கணும். இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே 2nd of April உங்கள் டைம் ஆக்டிவேட் ஆகுது. ஃபாலோ பண்ணி நான் சொல்கிறேன். 14th April சூரியன் வந்து உச்சமாகும். உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் 2. ஸோ கேட்கும் இடத்துல ஒரு வரம் கிடைக்கிற மாதிரி, ஒரு பலம் கிடைக்கிற மாதிரி, ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி அந்த சூரியன் வந்து சப்போர்ட் கிடைக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து அதே 14th of April இந்த சூரியன் உச்சமடையும் போது பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ வேலை வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு பொருளாதாரம் வேணும், நல்ல சேலரி வேணும், நல்ல பேக்கேஜ் வேணும், அதுவும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்குது. ஸோ சூரியனால் ஏற்படக்கூடிய 2 நன்மைகள் உண்டு. கேட்கும் இடத்தில் உதவி, பொருளாதார நன்மை 2 ஆயிடுச்சு. அடுத்து சுக்கிரன், அவரும் வந்து எக்ஸாக்டாக 10th ஹவுஸில் இருப்பார். ஸோ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம், பொருள், ஆதரவு, அன்பு இதெல்லாம் பூரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது. குரு 12ஆம் இடத்துல இருக்கார். என்ன பணம் வந்தாலும் செலவாகும், என்ன சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக என்னதான் பண்ணி கொடுத்தாலும் லாஸ்ட்டில் எல்லாமே ஒரு டைம் வரும்போது அது அப்படியே விலக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ போகிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், வரது ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது நான் பார்க்குறது வந்து குடும்பம், இல்லற வாழ்க்கை. ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ட்ரபிள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் 2nd ஹவுஸில் கேது, குருவுடைய பார்வை கிடையாது. அப்போது ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களோட கொஞ்சம் சாந்தமான குணத்தோடு அப்படி கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு டிப்ளமேட்டிக் மூவ், ஒரு டெக்னிக்கல் மூவ் மாதிரி. ஸோ கொஞ்சம் அனுசரணையாக, கொஞ்சம் அன்பாக பேசுகிறது, கொஞ்சம் கனிவாக, கொஞ்சம் இறங்கி போகிறது நல்லது. கடகம் 2026 ஏப்ரலில் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக போகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஏன்னா குரு 12th ஹவுஸில் இருக்கார். பெருசாக வந்து அது நடந்துடும் இது நடந்துடும் நான் சொல்ல விரும்பலை. கேது வேறு 2nd ஹவுஸில் ஏதாவது ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்கும். சாந்தப்படுத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்களுக்கு வந்து திருமண முயற்சி செய்கிறீங்க, கடகமாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் சாதகமாக இருக்கா? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இந்த மாதம் சாதகமாக இருக்குன்னா பெருசாக சாதகமாக இல்லை, முடிவில் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தள்ளி போடலாம். முடிவுகளை இந்த மாதம் எடுத்து ஒரு மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணால் பெட்டர்னு நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் வந்து
உண்மையிலேயே வந்து நான் வந்து ரொம்ப பாசிட்டிவான சைடில் பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி 9 and 10, 11, 9 and 10 and 11, 12th ஹவுஸ்ல குரு இருக்கார் விட்டுருவேன். ஆனால் 3 இடத்துல 9, 10, 11ல் எல்லாம் ஃபில் ஆகிருக்கு. 9 வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, என்ன செலவு வேணும், அதுக்கு லோன் வேணுமா, இல்லை சேவிங்ஸ்லேருந்து தரப்போகிறாங்க, பேரண்ட்ஸோட சப்போர்ட். 10 வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக, ஓகே, ஸோ அந்த அந்த ஒரு டிட்டர்மினேஷன், இதுதான் நான் இதுதான் பண்ண போகிறேன், இங்கே தான் நான் லைஃப்பை ரீட் பண்ண போகிறேன், அந்த ஒரு கிளாரிட்டி. 11 வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தொட்ட காரியத்துக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிற மாதிரி, பரவாயில்லையே நீ கரெக்டாக தான் எடுத்திருக்கேன்னு உங்களை பாராட்டுவாங்க. ஸோ 11 வந்து அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், மாணவர்களுக்கு சாதகமான ஒரு மாதம் இது. ஏப்ரல் 2026 வந்து ரொம்ப சாதகமான ஒரு மாதம் இது. பயன்படுத்திங்க. ஏன்னா எல்லா மாதம் ஒரே மாதிரி இருக்காது. மே அப்படி இருக்குமா நம்ம சொல்ல முடியாது, ஜூன் சொல்ல முடியாது. பட் பயன்படுத்திங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த், ஆரோக்கிய ஸ்தானம். ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா, என்ன பாதிப்பு இருந்ததோ அதுலேருந்து ரெக்கவரி. ஸோ எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, எதிலெல்லாம் அவஸ்தைப்பட்டீங்க, இதிலெல்லாம் பாதிக்கப்பட்டீங்க, அதுலேருந்து மீண்டும் வர முடியும். ஸோ எப்படியாவது மீண்டு வருவீங்க, எப்படியாவது நோயிலேருந்து விடுதலையாகி வருவீங்க, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவீங்க. ஸோ தோலை வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் வெளியே வருவீங்க. நிறைய கண்ணீர் துளிகள்லாம் இனிமேல் வந்து பன்னீர் துளிகளாக மாறுற மாதிரி மாறிடும். பயப்பட தேவையில்லை. இந்த டைலாக் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. கடகத்துக்கு ஏப்ரல் சாதகமாக இருக்குது. ஸோ கண்ணீர் இல்லை இந்த மாதம், வருத்த வேண்டாம். அடுத்த விஷயம் வந்து நான் பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். பலவிதமான மன உளைச்சல் கடகத்தில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய நான் பழமொழியும் பார்க்குறேன், கமெண்ட்ஸ்லையும் பார்க்குறேன். சில பேர் வந்து நான் நீ இப்படியே தான் சொல்கிறேன், அப்படியே தான் சொல்கிறேன்லாம் சொல்கிறீங்க. பட் அதை பற்றி நான் வந்து அனலைஸ் பண்ண தான் நான் சொல்கிறேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அவங்கள இழிவுபடுத்தணும், இல்லை வந்து தாக்கி பேசணுன்ற எண்ணங்கள் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் தான் கொடுக்குறேன். நல்லா இல்லாத மாதத்தில் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க தான் சொல்கிறேன். நல்லா இருக்கிற மாதத்தில் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதம் ஏப்ரல் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்குது. சுக்கிரன் நல்ல இடத்துக்கு வருவார். அதனால் தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ணுவார். மனதில் உள்ள மன உளைச்சல், மனதில் உள்ள அந்த தீராத காயம், அந்த வருத்தம், அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவார். ஸோ நிவர்த்தி அடைகிற மாதம் எடுத்துக்கலாம். கஷ்டப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, இப்போ நிவர்த்தி அடைகிற மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நோய்கள் நான் பார்க்கல. எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆரமாக தான் இருக்கிறனால அதை பற்றி பிரச்சனை இல்லை. அண்டு ஃபைனலாக வந்து சீனியர் சிட்டிசன். 2026 ஏப்ரலில் ஒரு சீனியர் சிட்டிசனாக நீங்கள் பெரிய அகலக்கால் முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் ஒரு சிம்பிள் பிளான் இருக்குது. அந்த பிளானை செஞ்சால் போதும். அந்த பிளான் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்தா போதும். அது ரொம்ப எளிமையாக ஒரு ஃபேமிலிக்காக இல்லை என்னோடய பர்சனலுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. மொத்தத்தில் இந்த கடகம் 2026 ஏப்ரல் நீங்கள் வந்து அந்த போராட்டமான காலம், ஒரு கஷ்டமான காலம், ஒரு அவமானமான காலம், அதுலேருந்து வெளியே வரீங்க. இது வந்து ஒரு புதிய பாதையும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கிற ஒரு பாக்கியமும் உண்டாகிற ஒரு மாதம் ஏப்ரல் 2026. சாதகமான மாதம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒரு கிரகம் மட்டும்தான் 12th ஹவுஸில், மீது எல்லாம் 9, 10, 11 பயன்படுத்திங்க, பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. சிம்மம் 2026 ஏப்ரல் மாதம். ஸோ எல்லோரும் வந்து சிம்மத்தில் வந்து சிம்ம மலை எதையும் தாங்கும் மீதியும் அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிங்க பார்த்தேன். 2026 ஏப்ரலில் எப்படி இருக்குது, ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தா ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளுங்க. ஏப்ரல் மாதம் கரெக்டாக 2nd ஆஃப் ஏப்ரலில் செவ்வாய் 1, சனி, சூரியன், உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஏப்ரலில் 2nd ஆஃப் ஏப்ரல்லேருந்து 11th ஆஃப் ஏப்ரலில் புதன், இந்த 4 கிரகம் ஒன்றா சேர்ந்து கரெக்டாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். உங்களோட ராசியில் சந்திரன் இருக்கும். உங்களுக்கு 11th ஹவுஸில் குரு மட்டும் சாதகமாக இருக்கார். உங்களுக்கு 9th ஹவுஸில் சுக்கிரன் சாதகமாக இருக்கார். பொருளாதார கிரகங்கள் ரெண்டும் வலுவாக இருக்குது. பொருளாதார கிரகங்கள் ரெண்டும் வலுவாக இருக்குன்னா அது வந்து உங்கள் ஜாபு, உங்கள் பணத்தை எப்படியாவது காப்பாற்ற மேக்ஸிமம் ட்ரை பண்ணும். ஸோ வேலையும் வருமானத்தையும் மட்டும் எப்படியாவது தக்க வச்சுக்கலாம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றபடி இந்த 8ஆம் இடத்துல உள்ள கோள்கள் அதோடைய முயற்சிகளை செய்யும். செவ்வாய் வந்து பேரண்ட்ஸுடைய ஹெல்த்து, பேரண்ட்ஸுடைய ரிலேஷன்ஷிப்பு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய பர்சனல் ஹெல்த்து. சனி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய என்ன சொல்ல அவமானம், போராட்டம், மந்த நிலைமை, தடைகள், ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான நெருக்கடிகள், இது சனி ஏற்படுத்தும். புதன் வந்து உங்களை சிந்திக்க முடியாத அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
இது புதன் செய்யும். அடுத்து சூரியன், உங்கள் ராசிநாதன், அவர் போய் 8ல் ஏதோ போய் மாட்டிக்கிட்டோமே, கடவுளே என்னடா இது இப்படி போய் மாட்டிக்கிட்டோம், தேவையில்லாமல் வந்துட்டோமோ, தேவையில்லாமல் இதில் வந்து இந்த வேலையில் சேர்ந்துட்டோமோ, தேவையில்லாத இந்த விஷயம் செஞ்சுட்டோமோ, தேவையில்லாத பிஸ்னஸை பண்ணிட்டோமோ, தேவையில்லாமல் இதை தொட்டுட்டோமோ, இல்லை தேவையில்லாமல் இதை இறங்கிட்டோமோ அப்படின்னு தோண வைக்கும். அதுதான் 8ஆம் இடம். ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பலன் இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. 2 கிரகம் நல்லா இருக்குது. ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். பணமும் வேலையும் இருக்கா, காலைல கிளம்புங்க, வேலைக்கு போங்க, கம்முன்னு வேலையை செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் அந்த காதில் வாங்கவே வாங்காதீங்க. முதல்ல ஓவராக ரியாக்ட் பண்ணாதீங்க. அதான் வந்து ஒரு சேயிங் இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு விதி உண்டாகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு காமனாக ஒரு மேட்டர் சொல்கிறேன். எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி சப்போஸ் இப்போ இன்றைக்கி வந்து உச்சமான வெயில் வருது, 100 டிகிரி அப்படின்னு வச்சுப்போம். எல்லாருக்கும் காமன் 110 டிகிரி வச்சுப்போம். அது காமன் ஃபார் ஆல். அது நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறீங்க? ரோட்டில் போக போகிறீங்களா, கொடை எல்லாம் போக போகிறீங்களா, அப்படி நடந்து போக போகிறீங்களா? இது உங்கள் சாய்ஸ். விதி போய் தான் ஆகணுன்றது வேறு. பட் ஆனால் உங்கள் சாய்ஸ் என்ன? உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருந்தால் அதை எடுத்துங்க. நான் அதை அப்படி எப்படி சொல்கிறேன்னா, வருமானமும் வேலைக்கும் ஏதோ போகிறீங்க வரீங்களா, நீங்கள் வந்து நீங்களாக போய் ஒரு ரிஸ்க் எடுத்து ஓவர் ரியாக்ட் பண்ணி நிறைய பேசி நிறைய வம்புகளில் போய் மாட்டாமல் ஒரு அமைதியான முறையை கையாண்டிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை எப்படியாவது கடந்து வந்துடலாம். ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அங்கே எல்லாம் இருக்கும். அப்புறம் எல்லாம் நகர ஆரம்பிச்சிடும். சனி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லாத்தையும் நகர்ந்து வரணுன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 2 வீலர் 4 வீலர் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதா இந்த மாதம் பர்டிகுலராக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா தனிப்பட்டியாக செக்மெண்ட்டாக சொல்ல மொத்தமாக சொல்கிறேன். அது இல்லத்தரசிகளாக இருங்க, மாணவர்களாக இருங்க, நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டராக இருங்க, இல்லை ஒரு மிடில் ஏஜ் மேனாக இருங்க, யாராக இருந்தாலும் சரி, 2 வீலர் 4 வீலர் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 சேஃபாக இருங்க. ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்கள். ஜாக்கிரதையாக வாங்க. யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசவும் வேண்டாம். அதிக பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஸ்ட்ரெஸ்ஸு. குறிப்பாக பெண்கள் இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த கல்யாண விஷயத்தெலாம் இந்த மாதம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ராசிக்கு 8ல் எல்லாம் உட்காந்துருக்கு. அதான் மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். சிம்மம் குடும்ப வாழ்க்கையில் வந்து அப்படியே அமைதியாக போய்டுறது நல்லது. இந்த சொல்லுவாங்க இல்லையா, எதுலேயுமே ரொம்ப ஓவரான சூடு சொரணை இருக்கக்கூடாது. அது கோபம் தான் கொடுக்கும். ஸோ 8ஆம் இடத்துல உள்ளது எல்லாமே அமைதியாக அடக்கமாக பொறுமையாக போய்டுறது நல்லது. கல்யாணம்லாம் இந்த மாதம் பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அன்லெஸ் உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்தால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் உங்களுக்கு வந்து மேரேஜ்லாம் பிளான் இருக்குது, அதுவும் இந்த பர்டிகுலராக ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் வைக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாமே 8ல் உட்காந்துருக்கு. நல்லா யோசித்து பிளான் பண்ணி செய்யுங்க. 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். திருமணத்துக்கு வந்து அது உகந்த இடம் கிடையாது. சனி வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை சரியாக நடத்த விடாது. செவ்வாயும் அங்கே இருக்குது. உடனே ரத்து பண்ணும், உடனே பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை உங்கள் சார்ட் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரானியான ஹாரோஸ்கோப் நல்ல தசாபுதினா பயம் இல்லை, அது உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட போகிறீங்கன்ற ஒரு இதில் தான் நான் சொல்கிறேன். வேறு எந்த நோக்கம் கிடையாது. அடுத்தது வந்து இந்த மாதம் கரெக்டாக ட்ரிப்பு போகிறோம், டூரு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல ஸ்தானத்தில் கோள்கள் இல்லையா, ட்ராவல் பண்ணுறதை குறைங்க. அப்போ தான் அங்கே ஏதாவது இயற்கை சீற்றம் நடக்கும். ஏற்கனவே நான் வந்து இந்த குளோபலாகவே இப்போ நடக்கிற இந்த ட்ராவல் பிளான் குழப்பங்களை பற்றி, கேஓஸை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். கவனித்தவங்க சேஃபாக இருக்காங்க, கவனிக்காதவங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க, நிறைய அவஸ்தைகள். இப்போவும் சொல்கிறேன், பர்டிகுலராக சிம்மத்துக்கு 2026 இந்த ஏப்ரல் மாதம் ட்ராவல் பிளான் வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. மாணவர்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். சேலஞ்சஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஷின் பேப்பர் வருது. அந்த கொஷின் பேப்பரில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு புக்கில் வந்து ஒரு 100 சப்ஜெக்ட் இருக்குது, 100 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த சமயத்தில் அந்த மாதிரிலாம் மூளை யோசிக்க வைக்கும். ஏன்னா நானும் படித்து தானே வந்திருக்கேன். புக்கில் வந்து அப்படியே ஒரு 50-60 வரைக்கும் கவர் பண்ணி இந்த 60 படித்தா போதும், இதில் வந்தால் நம்ம கரெக்டாக எழுதி பாஸ் ஆகிடலாம், இல்லை இந்த ஸ்கோர் பண்ணிட்டா போதும், டஃப்பானலாம் விட்டுடலான்னு நினைப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சோதனை எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா சோதனை எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாத கூட உங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. எது வந்தாலுமே அதை அட்டன் பண்ண முடியும், அதை வந்து எழுத முடியும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதம்
கடவுள் உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம், ஒரு உடல் பலம், மனோதிடம் எல்லாம் கொடுக்கணும். நீங்கள் நல்ல பிரார்த்தனையோட ஒரு எளிமையான, அழகான, அமைதியான ஒரு வாழ்க்கையை அழகாக கடந்துட்டு போயிடுங்க. அதுவே உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தத்தில் சிம்மம் 2026 ஏப்ரல் ஒரு சூப்பர் மந்தாக நான் பார்க்கல. ஒரே ஒரு விஷயம், பணமும் வேலையும் எப்படியோ ஒன்று வருது, அதை வச்சுக்கோங்க. பயணங்களை குறைச்சிக்கங்க, வாக்குவாதங்களை குறைச்சிங்க, டென்ஷன் வேண்டாம், ஓவராக திங்க் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே செல்ஃபாகவும் வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. இது ஜஸ்ட் அ மந்த், அப்படியே கடந்துடும், கடந்தால் எல்லாம் மாறும். இது என்னுடைய அட்வைஸாக நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நிறைய பேர் அந்த மாதிரி கெட்ட நேரம் தான் நிறைய ரிஸ்க் எடுத்து பணத்தை போட்டு முதலீடு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஏன்னா மாட்டிக்கிறாங்க. உஷாராக இருங்கன்னு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். கன்னிராசி 2026 ஏப்ரல் மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? நான் வந்து ஜூனில் வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுவாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த கன்னிக்கு வந்து என்னென்னா எக்ஸாக்டாக 7th ஹவுஸில் சனி இருக்குது. இப்போது 2nd ஆஃப் ஏப்ரல் செவ்வாயும் சனியும் ஒன்றா இணைய போகுது. 11th ஆஃப் ஏப்ரல் புதன் உங்கள் ராசிநாதன் போய் ஒன்றா இணையும். பட் புதன் குரு பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். சூரியனும் அங்கே இருக்குது, சனியும் இருக்குது, செவ்வாயும் இருக்குது, புதனும் இருக்குது. இப்போ 4 கிரக கூட்டணியாக இருக்கும். இதெல்லாம் சாதகமானு பார்க்கணும். சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 12, சனி வந்து உங்களுக்கு 6th ஹவுஸ்க்கும் லார்டாக வராரு, 5th ஹவுஸ்க்கும் இருக்கார். செவ்வாய் வந்து உங்களுக்கு 3rd and 8th ஹவுஸ் லார்டு, அவர் போய் கரெக்டாக 7ல். இப்போ இதெல்லாம் நல்லா இருக்கா? உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு பாதிப்பு தரக்கூடிய கோள்கள் எல்லாம் போய் 7ஆம் இடத்துல நின்றுச்சா உங்களை எதிர்த்து நிற்குதுன்னு அர்த்தம். உங்கள் எதிர்க்க வந்து உங்களுக்கு பிடிக்காதவன், வேண்டாதவன், உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாள், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாள், நோய் கொடுக்குறாள்லாம் வந்து எப்படி இருக்கும், அதுதான் இது. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் கிரக பார்வைகள் அனுகூலமாக இல்லை, குரு பார்வையும் அங்கே கிடையாது. சுக்கிரன் கரெக்டாக 8th ஹவுஸில். கன்னி 2026 ஜாப் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வேலையை விட்டுலானே தோணும், விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு தோணும். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணும். இதெல்லாம் அந்த ஏப்ரலில் மைண்ட் செட்டே வரும். ஏன்னா அந்த மாதிரி அந்த பார்வை இருக்குது. அது உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா தான் தைரியமாக அந்த முடிவு எடுங்க. பர்சனல் சார்ட் நல்லா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஏன்னா ஜூபிட்டர் டிரான்சிட் எப்படியும் ஜூன்லேருந்து ஃபேவராக வரப்போகுது. ஸோ ஜூன்லேருந்து ஃபேவராக வரப்போகுது. இருந்தாலும் உங்கள் பர்சனல் சார்ட்டை செக் பண்ணாமல் அவசரப்பட்டு ஜாப் ரிலேட்டட் மேட்டர்ஸில் முடிவு எடுக்காதீங்க. 2வது மைக்ரேஷன். கன்னி நிறைய பேருக்கு 7 and 8ல் கோள்கள் நகரும் போது ஒரு ஊரை விட்டு வேறு ஊருக்கு போவாங்க. ஸோ இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வீடு, வேலை, இந்த மாற்றங்கள்லாம் யோசிச்சு செய்யுங்க. செய்ய வேணான்னு கருத்தில் செய்ய வைக்கும், ப்ரெஷர் கொடுக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸும் வரும். பட் இருந்தாலும் அது சரியான முடிவானு ஆலோசனை பண்ணி செய்யுங்க. நல்லா யோசிங்க, எல்லாம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அடுத்தது உங்கள் லக்ன எண்ணத்தையும் பார்த்துங்க. அடுத்து வந்து பொருளாதாரம் எப்படி இருக்குது? 8ல் சுக்கிரன். பணம் எவ்வளோ இருந்தாலுமே செலவு நிறைய வர மாதம் அது. எப்படி பார்த்தாலும் பணம் வந்து ஆரோக்கியத்துக்கு, குடும்பத்துக்கு, பேரண்ட்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவு வரும். செலவெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு பணம் இருக்குமா? இருக்கும். சமாளிக்கிற அளவுக்கு பணம் இருக்குது, பட் செலவாக வந்து நிற்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த மந்த்து. ஸோ கன்னி வரவு, செலவு, வேலை மாற்றம், மனமாற்றம், தேவையில்லாத சிந்தனை நிறைய வரும். சிந்தித்து செயல்படுங்க. பதட்டத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபேமிலி லைஃப். கன்னியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் நல்லா தான் இருக்குது, ட்ரபிள் இல்லை. பட் கலஸ்திர ஸ்தானம் சனி எல்லாம் ஃபில்லாக இருக்குது. இது திருமணத்தை கொண்டு வந்துடுமானா அப்படி ஒன்றும் நேரம் கிடையாது. இது திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிற மாதிரி மந்தா இல்லை. ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகுமா? அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. 7ல் வந்து இந்த மாதிரி மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் இருந்தாலே கணவன் மனைவி இடத்துல நிறைய சண்டை சச்சரவு வரும். ஏன்னா 7ல் சனி அது என்ன பண்ணும்? கோபத்தை தூண்டும். 7ல் வந்து செவ்வாய் காரசாரமான விவாதத்தை பண்ண வைக்கும். 7ல் சூரியன் கோபத்தை வார்த்தையை விட வைக்கும். 7ல் புதன் ஓவர் திங்கிங் கொடுக்கும். ஸோ இந்த சமயத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாயை மூடிட்டு மௌனம் இருந்துட்டால் பெட்டர். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதிகம் பேசிக்காமல் இருக்குதே பெட்டர். பேசினா தான் வார்த்தை விடுவீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அந்த 7th ஹவுஸில் எப்படி இருக்குன்னா அந்த கோபம் அப்படி ஆக்ரோஷமாக வரும். 8th ஹவுஸில் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்ன பண்ண நிறைய பேர் கோச்சிக்குவாங்க, கோச்சிக்கிட்டு பேச மாட்டாங்க, முறுக்குவாங்க, தனியாக போய் இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கன்னிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா ராசிக்கும் சொல்ல, எல்லா கன்னிக்கும் அப்படி நடக்காது. கன்னி ராசியில் சில பேருக்கு யாருக்கெல்லாம் அந்த 7th ஹவுஸ் தோஷம் இருக்கோ அவங்களாம் இந்த மாதிரி டிரான்சிட் வரும்போது அது பாதிப்பை காமிக்கும். ஸோ அது நீங்கள் பர்சனலாக செக் பண்ணுறதா. பட் ஆனால் நான் சொல்கிறது மனசில் வச்சுங்க. அடுத்த விஷயம் வந்து திருமண ஏற்பாடெலாம் நடக்குமா? தடங்களாக வரும், ஏகப்பட்ட தடங்களை கொண்டு வந்துடும். அது 7, 8ல் அதுவும் இந்த மாதிரி இருந்தால் ஏகப்பட்ட தடங்களை ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய ஒரு மாதிரி போகும் இந்த மந்த்து. ஸோ எதையும் சீரியஸாக எடுத்துக்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு 7ல் புதன் பரிவர்த்தனை பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் சாதகமாக இருக்குது. பட் ஏதோ ஒரு மூட விட்டுருக்கும்.
இந்த மூட் அவுட் என்னென்னா ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயமாக கூட இருக்கலாம், இல்லை ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், பேரண்ட்ஸோட ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷராக இருக்கலாம், சொசைட்டியோட ப்ரெஷர் கூட இருக்கலாம், இல்லை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கலாம். இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த 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 மாதிரி ஒரு டஃப் சேலஞ்சிங் பீரியடை ஹேண்டில் பண்ணுற விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் என்ன சொன்னாலுமே எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்ட்டு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறது நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள். இந்த மாதம் உங்களுக்கு மன ரீதியாக ஏதோ ஏமாறுறமோ, நம்மளை ஏமாத்துறாங்களா, நம்மளை மதிக்க மாட்டுறாங்களா, நம்மளை கவனிக்க மாட்டாங்களான்னு தோணும். சிலது மாயையாக இருக்கும், சிலது வந்து ரியலாக அது ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகம் வந்து எப்போவுமே அவங்களுடைய உணர்வுகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை வந்து நகர்த்தக்கூடிய ஒரு உலகம் இது. அதனால் இது வந்து உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுங்கன்ற. அதை ரொம்ப சீரியஸாக ஒரு டூ மச் ஆஃப் எமோஷ்னலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்போ தான் வந்து அது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ரொம்ப எளிமையாக, ரொம்ப இவ்வளோதான் இதெல்லாம் நடந்துச்சு. சில பேர் வந்து சின்ன மேட்டருக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க, பெரிய மேட்டருக்கு சின்னதாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இது கண்ணி கொஞ்சம் பொருந்தும். இந்த மந்த் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நிறைய ரியாக்ட் பண்ணாதீங்க, இது குவைட்டாக விட்டுருங்க. அதான் நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து ஹெல்த்தில் கண்டிப்பாக இந்த மாதம் யூ ஹேவ் டு டேக் அ சீரியஸ் அட்டென்ஷன். சாப்பாடு, தூக்கம், கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், கீப் ஆன் திங்கிங் அபவுட் த சேம் மேட்டர் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை ஓவராக திரும்ப 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 திங்க் பண்ணுறதை முதல்ல ட்ராப் பண்ணுங்கள். அதெல்லாம் பேட் ஐடியா. ஸோ அதனால் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் பேலன்ஸ் இல்லாமல் சுற்றுறது, ஹெல்த்து ஃபிசிக்கலாகவும் சம் எனர்ஜி லாஸ் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கண்ணி 2026 டேக் கேர் ஆஃப் ஏ ஹெல்த்து. ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். மெயினாக வந்து ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டமில் கொஞ்சம் ஒரு வீக்னஸ் வரும். ஏன்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கலாம் 7ல் வந்தாலே வந்து உடம்புல எலும்பு மசில்லாம் பெயின் வரும். ஸோ கொஞ்சம் அந்த ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் பார்த்துங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பலன் இல்லை. உங்களுக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக போகுது, கடவுள் ப்ளஸ் பண்ணியிருக்காருன்னா அதை அப்படியே கொண்டு போயிடுங்க. பொதுவாக கன்னி ஏப்ரல் 2026 சிறப்பு பலன்கள் இல்லை. எல்லாம் ஒரு மாதிரி ஒரு டல் பீரியடாக தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய எதிர்ப்புகள், நிறைய தடங்களாக இருக்குது. ரெகுலர் ஒர்க் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். உங்கள் ஜாப், உங்கள் வேலை, மற்ற விஷயம்லாம் போயிட்டே இருக்கும். பட் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும், கொஞ்சம் டென்ஷனும் வரும், ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். பட் ரெகுலர் லைஃப் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். ரொம்ப எதையும் ரொம்ப ஓவராக சீரியஸாக திங்க் பண்ணாமல் கொண்டு போயிட்டீங்கன்னா பெட்டருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாசிட்டிவாக இருங்க. நிறைய ப்ரே பண்ணுங்கள், சின்சியராக ப்ரே பண்ணுங்கள், நல்ல டெம்பிள்ஸ் போங்க, ப்ரே பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், மைண்டு காமாக. காட் பிளஸ் யூ. துலாம் ராசி 2026 ஏப்ரல் மாதம். ஏப்ரலில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு 6th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். 7th ஹவுஸில் ஏப்ரல் 14 அன்று சூரியன் மட்டும் உங்களுக்கு நகர்ந்து வரும். சுக்கிரன் 7th ஹவுஸ்லேருந்து அது 8th ஹவுஸ்க்கு 19th ஆஃப் ஏப்ரலில் ஷிஃப்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு டோட்டல் காம்பினேஷன். துலாம் திட்டங்கள் ஏதாவது பெருசாக உங்களுடைய ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் அதை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு இருந்ததுன்னா அது பெரிய அளவில் அந்த மாற்றம் தரும், பெரிய அளவில் அது முன்னேற்றம் தரும் நம்ம சொல்லலை. பட் ஒரு விஷயம் சொல்ல முடியுது, பதவி அதிகார முன்னேற்றம், ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இன்டர்னல் சேஞ்ச், அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்காக காத்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவான டைமாக இது வருது. ஸோ துலாம் டோட்டலாக ஜாப் சேஞ்ச் பண்ணணும், டோட்டலாக பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணணும், டோட்டலாக ஒரு பிஸ்னஸில் பெரிய லெவலில் பண்ணணும். நான் அப்படிலாம் அதை சொல்லலை. ரெகுலர் ரொட்டீன் போயிட்டே இருக்குது, அதை பண்ணலாம். பட் அதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அந்த சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கணும், அது கொஞ்சம் ப்ரொமோட் ஆகணும், ஒரு க்ரோத் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு சாதகமாக இருக்குது. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா 2026 ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் நேராக அந்த துலாம்லேயே விழுது. இது 2 பொருளாதார கிரகங்கள், ஒன்று சுக்கிரன், ஒன்று குரு. ஸோ பொருளாதாரம் நிறைவாக இருக்குதுன்னு சொன்னோம்னா ரெகுலர் அந்த லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு, அந்த ரொட்டீன் கரெக்டாக இருக்குது, ஜாப் கரெக்டாக போகுது, பிஸ்னஸ் கரெக்டாக போகுது, இன்கம் கரெக்டாக வந்துட்டுருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம், இதில் எந்த பிரச்சனையும் காமிக்கல. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபேமிலி, ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமணம் சம்மந்தப்பட்டது. குடும்பம், திருமணம் இந்த முயற்சியில் இருக்கிறீங்கன்னா 2026 ஏப்ரல் மாதம்
சாதகமான மாதமானு கேட்டிங்கன்னா எஸ். சுக்கிரனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும், நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு வரன் தேடுறீங்க, ஒரு மேரேஜ் பிளானில் இருக்கீங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, துலாமுக்கு நேரம் அருமையாக இருக்குது. திட்டமிட்டபடி, ரொம்ப எளிமையான முறையில் இல்லை ரொம்ப கிராண்டாக எப்படி வேணாலும் திட்டமிட்டபடி நீங்கள் வந்து அந்த திருமணத்தை செய்ய முடியும். அதுக்குள்ள நல்ல பலன்கள் உண்டு. சாதகமாக இருக்குது. ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் குடும்பம், குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவுகளுடைய நட்பு, இதெல்லாம் டோட்டலாக பார்க்கும்போது பெரிய பாதகம் பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபேமிலி லைஃப்பும் நல்லபடியாக அருமையாக அழகாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடி செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது. அதுவுமே சாதகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது மாணவர்கள். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரெக்டாக மார்ஸ், மர்க்குரி, அதாவது புதன், செவ்வாய், சனி, சூரியன் ஆல்மோஸ்ட் எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்ப்பு, போட்டி, ஒரு 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 காம்படிட்டிவ் எக்ஸாம், அது ஒரு டெஸ்டிங் டைம், உங்களோட தகுதி தேர்வு, இதுக்கெல்லாம் சரியான நேரமாக இருக்குது. குருவுடைய பார்வை உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. துலாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நேரம் நெருங்கிட்டு இருக்கு துலாம். மாணவர்களுக்கு சாதகமான மாதமாக ஏப்ரலை நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த்து, ஆரோக்கிய ஸ்தானம். 6ஆம் இடத்துல நிறைய கோள்கள் சஞ்சாரம் சந்திக்குது. அதனால் இது வந்து ஆரோக்கியத்தை பாதிக்கும், கெடுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க, கொஞ்சம் கவனக்குறைவாக விளையாடாமல் இருந்தால் நல்லது. ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, கவனக்குறைவாக பண்ணாமல் இருந்தால் நல்லது. யோகா ஆர் அதர் வாக்கிங், ஜாக்கிங், வேறு ஏதாவது ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் எது பண்ணாலுமே கொஞ்சம் உங்களுடைய ஃபிசிக்கல் மூவ் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூடுதல் கேர் எடுத்துக்கிட்டால் பெட்டர்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம் என்பது செய்யக்கூடிய பயிற்சியில், செய்யக்கூடிய முயற்சிகளை வரக்கூடிய சின்ன சின்ன எதிர்பார்க்காத விபத்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஹெல்த்தில் நல்லது. பொதுவாகவே 6ஆம் இடத்துல மல்டி பிளான்ட் கன்ஜெக்ஷன் நடக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரண மண்டல பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவில் இல்லைனாலும் கூட சின்ன அளவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம், ஹீட், அது ரிலேட்டாகவும் சில, ஏன்னா சூரியன் உச்சமடைஞ்சு பார்வையை பார்ப்பார். ஸோ அதனால் வரக்கூடிய உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சில உபாதைகளும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும். பெண்கள், இல்லத்தரசிகள், துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலராக ஒரு 15 to 20 days கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பணம், பொருளாதாரம், பாராட்டு, குடும்ப வாழ்க்கை, மன அமைதி, ஆரோக்கியம், மன நிம்மதி, உற்சாகம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி ஒரு 10 நாள் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது வந்து கொஞ்சம் பாரம், உடல், மனம் அலைச்சல், மன உளைச்சல், அதிக விரயம், ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு விவாதம், இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொதுவாக நாட் பேட். 20 நாள் நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ், துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நம்ம வந்து உங்களுக்கு உகந்த மாதம், ஒரு ஏற்புடைய மாதம், புது முயற்சிகளை செய்யக்கூடிய மாதம், நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றி அடையக்கூடிய மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியுது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய பயணம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட நாலேஜ், உங்களுடைய ஞானம், இதெல்லாம் உங்களை வழி நடத்தும். அந்த மாதிரி ஒரு மாதம். மொத்தத்தில் துலாம் ஓவராலாக பார்க்கும்போது ஜென்ரல் அவுட்லைன், ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், மணி ஃப்ளோ, ஃபேமிலி ஸ்டேட்டஸ், மேரேஜ், எஜுகேஷன், ஹெல்த் ஆல்மோஸ்ட் ஓகேவாக தான் தெரியுது. 80% அபவ் நல்லா தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் சில குழப்பங்கள், சில வருத்தங்கள், சில ஓவர் திங்கிங், சில விஷயங்கள் ஒரு சின்ன தடை, சில விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன முரண்பாடான உடல் உபாதைகள், இதெல்லாம் வரும், வந்து நீங்கும். அந்த மாதிரி இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல பலனாக தெரியுது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி, ஜூனில் வந்து குரு பேச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் விருச்சிகத்துக்கு சொல்லியிருக்கேன். ஏப்ரல் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 2026 பொறுத்த வரைக்கும் முதல்ல சாதகமான விஷயங்கள் என்ன, பாதகமான விஷயங்கள் என்ன. 2 சுபகிரகங்கள் இருக்குது. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. ஒன்று 6ஆம் இடத்துல, ஒன்று 8ஆம் இடத்துல. இது மறைஞ்சிருக்கு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம். ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, இது எப்படி போக போகுது. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் பிளான் வந்து சூரியன்,
அவர் வந்து 5ஆம் இடத்துல சனியோட செவ்வாயோட, உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சனியோட புதனோட எல்லாம் ஒன்றா இணைந்து அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல 5th ஹவுஸில் இது சாதகமாக இருக்கா? 5th ஹவுஸ் வந்து உங்களுடைய நுட்பமான மதி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை. அப்போ அந்த இடத்துல இந்த சூரியன் வரும்பொழுது திறமையின் அடிப்படையில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இது உருவாக்கும். அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இது உருவாக்காது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த திறமை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த திறமைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு சரியான ஒரு மாதம் ஏப்ரல் 2026. மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் எல்லாம் ஒன்றா இருக்கும். அது கிரக யுத்தம் செய்யும், ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளும். அது மோதிக்கொள்ளும் பொழுது அதில் வெற்றி அடையக்கூடிய கோள் உங்களுக்கு பலனை கொடுக்கும். சூரியன் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா அவர் தான் வேகமாக நகர்ந்து வருவார். அப்போ ஏப்ரலில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுடைய எதிர்பார்ப்பு, வேலை வாய்ப்பு, வருமானம், பொருளாதாரம் இதுக்கெல்லாம் எட்டி பறிக்கக்கூடிய ஒரு காலம். அப்படின்னா போராடி அதை அடையக்கூடிய ஒரு நேரம்னு சொல்கிறேன். அது கம்ஃபர்டபுளாக எதிர்பார்த்த நேரத்துக்குள்ளே எதிர்பார்த்த விஷயத்தை கொண்டு வராது. பட் தொடர் முயற்சியில் நீங்கள் அதை வந்து பயங்கரமான ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதில் வெற்றி அடைவீங்கன்னு நான் சொல்கிறேன். பொருளாதாரம் வந்து வரவு உண்டு, வரவே வராத மாதம் கிடையாது. குருவுடைய பார்வை 2ல் இருக்குது, இன்கம் உண்டு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல வந்த வேகத்தில் பணம் வந்து செலவழிகிற மாதிரி இருக்குது. ஸோ வரவும் உண்டு, செலவும் உண்டு. இன்கம் அண்ட் அவுட் கோயிங் மாதிரி வச்சிங்களேன். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கரெக்டான வார்த்தை தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2026 நம்ம வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். மேரேஜ் அண்டு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது? திருமணம் நடக்கணும்னா குரு பார்வை இருக்கணும். குரு பார்வை இப்போ இல்லை. திருமணம் நடக்கணும்னா சுக்கிரன் பொசிஷனில் வரணும். சுக்கிரன் பொசிஷனில் இல்லை. 19th of April சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரார். பட் அதனால் அதை வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ விருச்சிகத்துக்கு திருமணம் நடக்கிற வாய்ப்பு, திருமண தேதியை குறிக்கிற நேரம் அவ்வளவு கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ சூப்பராக, பக்காவாக வரக்கூடிய நேரம் நம்ம சொல்ல முடியாது. பட் முயற்சி எடுக்கலாம், வரன் பார்க்கலாம், கன்க்ளூட் பண்ணலாம். அது வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் குரு பார்வை இருக்குது. குடும்பம் ஒரு பக்கம் நல்லாவே நகரும், ஆனால் கொஞ்சம் குழப்பங்களும் இருக்குது. அதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, கொஞ்சம் வருத்தம் இருக்குது, கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது, மனசங்கடம் இருக்குது. அதில் தேவையில்லாத வார்த்தைகள் விளையாட்டு போட்டு மோதிக்கொள்ளும். மெயினாக பொருளாதார ரீதியான முடிவுகள் எடுக்கிறதுல பயங்கரமான சச்சரவுகள் வரும். வேலை விஷயம், வீட்டில் ஃபேமிலியில் உள்ள அந்த ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் இதெல்லாம் அந்த குருவுடைய பார்வையினால் வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதுவும் இருக்குது. அப்போ விருச்சிகம் 2026 ஏப்ரலில் பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸில், ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டில், ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு விட்டு கொடுத்து போகிறது, ஒருத்தரை புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கறது, அமைதியை கடைப்பிடிக்கிறதுலாம் சேஃப். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் நல்ல பிரில்லியண்ட்டாக திங்க் பண்ண வைக்கும். 5ஆம் இடத்துல புதன் காம்படிட்டிவ் எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். லக்கு ஃபேவர் பண்ணுமானா பண்ணாது. திறமை, பயிற்சி, தொடர் முயற்சி, ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின் பண்ண உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொண்டு வந்துடும். சக்ஸஸ் ஃபார்முலா ஃபார் ஏப்ரல் 2026 இஸ் ஹார்ட் ஒர்க், ப்ராக்டிஸ் மல்டிபிள் டைம்ஸ். அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஃபார்முலா. லக்கு கிடையாது. அன்பிளான்டாக எதையும் போக வேண்டாம். நல்லா பிளான் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டேக் கைடன்ஸ், டேக் அட்வைஸ். அப்படி தான் நான் சொல்கிறேன் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். மாணவர்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகத்துக்கு வந்து 2026 ஏப்ரலில் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இருக்குது ஹெல்த்து? 5th ஹவுஸில் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன், 4th ஹவுஸில் ராகு, 8th ஹவுஸில் குரு, வயிறு, நெஞ்செரிச்சல், ஜீரண மண்டலம், சில பேருக்கு வந்து கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பர்னிங் சென்சேஷன், சில பேருக்கு அலர்ஜி, இது மாதிரியான சந்திப்புகள்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. எல்லா விருச்சிக ராசிக்கும் நடக்கும்னு நான் சொல்லலை. பட் வாய்ப்பு கொடுத்தா இது மாதிரியான ரூபத்தில் இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இது எப்படி இந்த ஹெல்த்தை பாதிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிளியராக காமிக்குது. நீங்கள் சுவாசிக்கிறது, நீங்கள் உணவு சாப்பிட்றது, நீங்கள் குடிக்கிற தண்ணி, நீர், வாட்டர். ஸோ தண்ணீர், சாப்பாடு, சுவாசம், இந்த 3 வழியாக தான் உங்களுக்கு நோய்கள் வருது. அப்போ உங்களுடைய பிராணாயாமா ஹெல்த்துக்கு, சுவாச பயிற்சி, உங்களோட உணவு நல்ல உணவு, சத்தான உணவு, அளவான உணவு, சரியான உணவு, நேரத்துக்கு உண்டான உணவு, தண்ணீர் கரெக்டான அளவில் சரியான நேரத்தில் நல்ல தண்ணீரை, சுத்தமான தண்ணீரை குடிங்க. இதெல்லாம் உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வேறு பிரச்சனை காமிக்கலை.
பயணங்கள்லாம் ரொம்ப இனிதாக இருக்குமான்னு பார்த்தேன். டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 ராகு இருக்குது. பயணங்கள் எப்போவுமே ஒரு தடை, வாகனம் அப்போ தான் ரிப்பேர் பண்ணும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரும். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள், பயணங்களில் டேக் கேர் பண்ணுங்கள். பெண்கள் இல்லத்தரசிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதிகமான எதிர்பார்ப்பு கொண்ட மாதமாக ஏப்ரல் இருக்குது உங்களுக்கு. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங், பட் ஆனால் அது நடந்துருமா? வெதர் இட் வில் ஹேப்பன் ஆர் நாட். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டு ஹேப்பன், பட் அதுக்கு நிறைய எஃபர்ட் போடுவீங்க, நிறைய ட்ரை பண்ணுவீங்க, நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணுவீங்க, நிறைய முயற்சி எடுப்பீங்க. யூ வில் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், பட் ஆனால் அது வந்து நடந்துரும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பதிலாக நடக்க வைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன் நடக்க வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த சுபகிரகங்கள் எல்லாம் மறைவான இடத்துல இருக்கிறதுனால பிடிச்சி இழுக்கணும். எனக்கு கொடு, எனக்கு எப்படியாவது தந்துரு, எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப போட்டு அதை பிடிச்சி இழுத்து தான் கேட்கணும். அப்படி தான் இருக்குது. தானாக வந்து போய் நின்னா வந்தாச்சு, நம்ம கவனிக்கணும், கவனிக்கிற மாதிரி நேரம் இது இல்லை. ஸோ விருச்சிகம், யூ ஹேவ் டு புல் த எனர்ஜி. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனநிலை அந்த மாதிரி இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் விருச்சிகம், இந்த மாதம் லீவ் விட்டுருங்க. பெருசாக வந்து நான் ஹோப் கொடுக்கல, அது நடக்கும், இது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னா நான் சொல்லலை. பெரிய லெவலில் நான் பாசிட்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னா நான் சொல்ல விரும்பலை. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஒரு நல்ல லைஃப் அமைதியாக போயிட்டுருக்கு அப்படின்னா தேங்க் காட், அது அப்படியே கடந்து போட்டு. மொத்தத்தில் விருச்சிகம் ஒரு பாதி நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஒரு பாதி முயற்சி செஞ்சால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஒரு பாதி ரொம்ப சுமாராக இருக்குது. கவனத்துடன் அணுகுமுறை செய்தால் ஏப்ரல் மாதத்தை அழகாக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். தனுசு ராசி, 2026 வருஷம் ஏப்ரல் மாதம் தனுசு. இன்னுமே குரு பார்வை தொடர்ந்து இருக்குது. வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு பார்வை ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைம் நான் பார்க்குறேன். தனுஷை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் இன் 4th ஹவுஸ். 7ல் குரு, 4ல் புதன், பரிவர்த்தனா. லார்ட் ஆஃப் 1, லார்ட் ஆஃப் 4, லார்ட் ஆஃப் 7, லார்ட் ஆஃப் 10. பரிவர்த்தனா 1, 4, 7, 10 ஸ்கொயர் கனெக்ஷன் ஆகும். சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 9, 9 குடையன். 9 குடையன் 10 குடையன் ஒன்றா சேர்கிற காலம் தர்ம கர்மாதிபதி யோகம். இது உங்களுக்கு 11th ஆஃப் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. 3 கூடிய சனி, 5 கூடிய செவ்வாய். செவ்வாய், சனி, சூரியன், புதன், 4 கிரகம் கிரக யுத்தம். பட் குருவோட பரிவர்த்தனை செய்த புதன் பரவாயில்ல. தனுசு ஏப்ரல் நல்லா இருக்கு பலன். முயற்சிகளை நீங்கள் வந்து தீவிரப்படுத்தலாம். வாட் எவர் எஃபர்ட் யூ கோயிங் டு புட் நவ், யூ கோயிங் டு கெட் ரிசல்ட். இதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2026 ஏப்ரலில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, செய்யக்கூடிய முயற்சி, வேலை மாற்றம், வேலை வாய்ப்பு, தொழில், இடமாற்றம், ஊர் மாற்றம், மைக்ரேஷன், விசா ப்ராசஸ், எதுவாக இருந்தாலும் முயற்சி எடுத்துருங்க. சூரியனும் சாதகமாக இருக்கும், குருவும் சாதகமாக இருக்கும், புதனும் சாதகமாக இருக்கும். சாதகமான கிரகநிலை உலா வரும் பொழுது, முயற்சிகள் எடுக்கும் பொழுது தான் காரியங்கள் நடக்கும். ஸோ 1st ஆஃப் ஏப்ரல்லேருந்து மார்க் பண்ணிங்க. ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா அந்த பயணம், அந்த முயற்சிக்குள்ள பலன்கள் கொடுக்கும். ஸோ ஏப்ரல் அப்படி தான் இருக்குது. பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுபகிரகங்கள்லாம் பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்குது. தேவையான பணம், தேவையான உதவி, தேவையான கடன் அடைக்க பணம், வருமானம், இதெல்லாம் நிம்மதியாக இருக்குது. பணம் சேர்த்து வைக்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியல. சாயாகிரகங்களாக இருந்தாலும் சரி, அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் சரி, வந்த வேகத்தை எல்லாத்தையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி பணத்தை விரயம் பண்ணி விட்டுடும். செலவுகள் எப்படி ஆக போகுதுன்னு உறுதியாயிடுச்சு. நல்ல செலவெலாம் திட்டமிட்டு வச்சிங்க, அது நல்ல செலவாக கன்வெர்ட் ஆகட்டும். அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பம், திருமண வாழ்க்கை ஏப்ரல் மாதம் விட்டால் அவங்களுக்கு நாள் பெருசாக அமையாது. ஸோ 14th ஏப்ரல் டு 14th மே இந்த பார்ட் வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்கும். சுக்கிரனுடைய நகரவும் நல்லாயிருக்கும். மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணலாம், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், முகூர்த்தம் குறிங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ரெடினா டக்குன்னு முடிக்க பாருங்கள். சாதகமான காலம் இது. அர்த்தாசிரம சனி தடை வரும், ஏதாவது ஒரு தடை வரும், குடும்பத்தில் தடை வரும், பெரியவங்களால் தடை வரும், அவங்களால தடை, இவங்களால தடை, பணம் அரேஞ்ச் பண்ணல, அது பண்ண, எப்படியா தடை வரும். பட் காரியம் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா முடிச்சிடுங்க. ஏன்னா அடுத்து குரு 8ஆம் இடத்துக்கு போவார். அது பேட் இல்லை,
பட் இது பார்வை கிளியராக இருக்குது, கிளாரிட்டியோடு இருக்குது. ஏன்னா குரு 7ல் நின்றாருன்னா அவருடைய பார்வை வந்து நேரான பார்வை, அழகான பார்வை. குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய தொந்தரவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரோக்கியம், குடும்ப உறுப்பினர்கள் உறவுகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், நோய்கள், வாகன பிரச்சனைகள், வருத்தங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், போராட்டம், மன அழுத்தம், மன உளைச்சல், ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு, இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனி செய்யும். வருமானம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. பட் ஆனால் எல்லாம் ஒரு பக்கம் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. ப்ரெஷராக மனுஷனே கிடையாது. எந்த ரூபத்தில் வருதுன்னு தான் பார்க்கணும், ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2026 மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் 4th ஹவுஸ், 5th ஹவுஸில் சூரியன் ஷிஃப்ட் ஆகும் ஏப்ரல் 14th. 7th ஹவுஸில் குருவுடைய பார்வை அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ட்ரை ஹார்ட், யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அப்படி நேராக போகணும், அப்படி எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அப்படி பேப்பரை படித்தோம், அப்படி கொஷின் பேப்பரை படித்தோம், அப்படி எழுதணும், அப்படி பாஸ் ஆகிட்டோம், அப்படி மார்க் வந்துடுச்சு, சீட்டு கிடச்சிது, அப்படி இல்லை. இது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர், யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட், யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப கூர்மையான ஒரு பார்வையும், ஒரு கூர்மையான தெளிவும், ஒரு ரொம்ப நுணுக்கமான அறிவாற்றலோடு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். அப்படிப்பட்ட நேரம் இது. சோதனை எந்த ரூபத்தில் வேணால் வரும். தயார்படுத்திங்க, உங்களை வலுப்படுத்திங்க, உங்களை தயார்படுத்திங்க. யார் ஒருத்தர் வந்து தன்னை தயார்படுத்தி தன்னை வலுப்படுத்தி வச்சுருக்காங்களோ சோதனையை வந்து அவங்க டேக்கிள் பண்ணுவாங்க. யார் தயாராக இல்லையோ, த ஒன் ஹூ இஸ் அன்ப்ரிப்பேர்டு, அவன் தான் மாட்டுவான். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஏப்ரலில் ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட போங்க. ஏன் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட இந்த மாதம் சொல்கிறேன்? ஏன்னா லக்கு வேலை செய்யாது, உங்கள் ப்ரிப்பரேஷன் வேலை செய்யும். சனி 4ல் தான் அதோட பாசிட்டிவ்னு தெரிஞ்சுங்க. சனி 4th ஹவுஸில் தான் அதோட பாசிட்டிவ் என்ன? எவன் ஒருவன் முழுமையான தகுதியுடன், முழுமையான பொறுப்புடன் இருக்கானோ அவனுக்கே வெற்றி. அதான் அந்த தாரக மந்திரம். ஆரோக்கியம் ஏப்ரல் 2026 சனி, செவ்வாய், சூரியன், புதன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். உஷ்ணம், வாகன பயணம், சாப்பாடு, தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு, கத்துறது, டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். காலையில் சீக்கிரம் எழுந்துருங்க. பிஃபோர் 6, 6 மணிக்கு முன்னாடி எழுந்துருங்க. உங்கள் காலை கடன்லாம் முடிச்சிடுங்க. வேணுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ரொம்ப பசியாக இருந்தால், அதாவது உங்களுக்கு குடிக்கிறதா இருந்தால் குடிங்க. பால் குடிக்கிறீங்க, காஃபி, டீ, ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன பழக்கமோ. ரொம்ப பசியாக இருந்தால், பசி இல்லைன்னா தண்ணி குடித்து நல்லா பிராணாயாமம் பண்ணுங்கள். காலையில் பண்ணுங்கள். அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள். நல்ல காற்றோட்டமாக பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆரோக்கியத்துக்காக மட்டும் இல்லை, மன நிம்மதி, மன தெளிவு ஏற்படும். மன நிம்மதி, மன தெளிவு ஏற்பட்டதுன்னா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். அந்த பயிற்சி பண்ணுங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். சீனியர் சிட்டிசன்ஸ், பெண்கள், இல்லத்தரசிகள், ஏப்ரல் 2026 சொல்கிற அளவுக்கு சூப்பர் மந்த் இல்லை, பட் நாட் பேட். ஃபைனான்ஷியலி ஓகே, ஃபேமிலி ஓகே, ப்ரெஷர், ஹெல்த், ஸ்ட்ரெஸ், ஒர்க் லோட், மோர் டிபெண்டன்ஸ், அந்த மாதிரி இருக்குது. இத்தனை சுமையாக எனக்கு கடவுளே, இறைவா அப்படின்ற மாதிரி இருக்கும். இத்தனை வேலை, இத்தனை பாரம், இத்தனை சுமை தாங்குவீங்க. ஆனால் தனுசுல ஒரு ஆண் ராசியில் பிறந்துட்டீங்க, ஒரு பெண்ணாக இருக்கீங்க, எதையும் தாங்குவீங்க. அந்த மாதிரி இருக்குது, தாங்கி வாங்க. மொத்தத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 ஏப்ரல் ஒரு கவனத்துடன் ஒரு 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 ரிப்பேரான பழைய வண்டியில் வந்து ஒரு டூர் போகிறீங்கன்னு நினச்சிங்க. இல்லை ஒரு பயணம் அர்ஜென்ட்டு போய் ஆகணும். ஸோ ஒரு பழைய ரிப்பேரான ஒரு வண்டியில் போகிறீங்க. காற்று போகலாம், பஞ்சர் ஆகலாம், பெட்ரோல் தீர்ந்து போகலாம், இன்ஜின் மக்கார் பண்ணலாம், எங்கேயாவது சேஸ் அடி வாங்கும், திடீர்னு வண்டி ஓடாது, எதுக்குன்னே தெரியாது, உள்ளே ஏசி ஓடாது, இந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த பயணத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்ந்துடலாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். மகர ராசி. மகர ராசி 2026 ஏப்ரல் மாதம். மகரம், 7 சனி முடிஞ்சிருக்கு. பட் ஏப்ரலில் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் கரியர் இதை எடுத்துப்போம்.
ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து உங்களுடைய 3ஆம் இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், தினந்தோறும் நீங்கள் பேசுகிற மனிதர்கள். நீங்கள் ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, ஹலோ சொல்கிறீங்க, அதான் 3ஆம் இடம். 3ஆம் இடம் வந்து ஒரு பொது ஜனக்கூட்டம், பொதுமக்கள் இணைய கூடக்கூடிய இடம். அப்போது உங்களுடைய கம்யூட்டர் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய கம்யூட்டர். ஸோ வந்து இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய இடம். மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. ஏப்ரல் 2026 பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், மக்களை சந்திக்க விட மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், சேல்ஸில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. மகரம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுவும் நல்லா இருக்குது. நிறைய ஆட்களோடு இருக்கீங்க, ஒரு க்ரௌடோடு இருக்கீங்க, அதெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு இடம் மாற்றம் வேணும், ஒரு ப்ரொமோஷன் வேணும், க்ரோத் வேணும், பணம் வேணும், சாதகமாக இருக்குது. வீடு மாற்றணும், சாதகமாக இருக்குது. வேலையை மாற்றணும், சாதகமாக இருக்குது. முயற்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. மகரம் 2026 ஏப்ரலில் நிறைய விஷயங்கள் ஃபேவராக இருக்குது. மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன், துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. ஒரு போல்டு டிசிஷன், நான் செஞ்சு காட்டுறேன் பார், நான் இந்த முறை பயந்துருக்க மாட்டேன், துணிச்சலாக எடுப்பேன். அது வந்து ஏப்ரல் 2026. மகரம் ஃபைனான்ஷியலாகவும் இந்த மந்த் ஓகே தான். தேவையான பணம் வருது, தேவையான ஆதரவு கிடைக்கிது. வந்த வேகத்தில் பணம் செலவாகுது செகண்டரி, பட் பணம் வருது, இன்கம் இருக்குது, வேலை இருக்குது, மாற்றம் இருக்குது, ஒரு முன்னேற்றம் இருக்குது, ஒரு புதிய முயற்சி இருக்குது, துணிச்சல் இருக்குது, தைரியம் வருது. பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு ஆதரவு எனக்கு இருக்குது, என் தம்பி சப்போர்ட் பண்ண, அண்ணா சப்போர்ட் பண்ண, என் ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. எஸ், ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ காட் அ கால், அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஏப்ரல் 2026 மகரம், உங்களுடைய நேரம், ஒரு துணிச்சலுக்கு உண்டான ஒரு பலன். ஃபேமிலி அண்டு ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? மகரம் பரவாயில்ல, எல்லா குடும்பத்துலேயும் எல்லா நாளுமே அப்படியே பூஜை பண்ணி அப்படியே எல்லாரும் பாராட்டி, வாவ் சூப்பர், என்ன மாதிரி ஆள் நீங்கள், ஆஹா, அப்படிலாம் யாரும் பாராட்ட மாட்டாங்க. என்ன நல்லது செஞ்சாலும் மதிக்கிறதா மதிப்பாங்க. பட் மகரம் ஃபேமிலி லைஃப் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்க பாராட்டினா நமக்கு என்ன, பாராட்டலாம் நமக்கு என்ன, வேலை கரெக்டாக போகுது, ஃபேமிலியை கரெக்டாக பார்த்துக்குறோம், கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து வீட்டு செலவு கொடுத்துட்றோம், வேலைக்கு கரெக்டாக போயிடுறோம், பிளான் ஓகே, ஃபேமிலி எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறோம். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஃபேமிலி நம்ம வந்து தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறோம். நீங்களே செல்ஃபாக பாராட்டிங்க, யாரும் பாராட்ட மாட்டாங்க இந்த உலகத்தில். ஸோ செல்ஃப் அப்ரிசியேஷன். காதல் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போகும்? ஒரு நாள் நல்லா இருக்கும், வாவ் எவ்வளோ அழகாக இருக்கே, எவ்வளோ அருமையான நாளாக இருக்குது, நம்ம சந்தித்து இப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மறுநாள் வந்து ஏண்டா பார்த்தோன்னு இருப்போம், எரிச்சல் வரும். உன்னை பார்க்கவா நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், எரிச்சல், வெறுப்பு. ஏன்னா அங்கே செகண்ட் ஹவுஸில் ராகு. ஒரு நாள் இனிமையாக பேசின அதே வாய் மறுநாள் வந்து கடுப்பாக பேசி எதிர்ப்பை கொண்டு வந்து வெறுப்பை காமிச்சு அதில் நெருப்பாக கொதிக்கும். அப்படி டைலாக் வந்துச்சு. பட் மகரம் அப்படி தான் இருக்குது. 2026 ஏப்ரல், காதல் இனிக்கும், காதல் கசக்கும், சம்டைம்ஸ் காரமாக இருக்கும். அதனால் எதையும் நம்பாமல் அப்படியே போயிடுங்க. 2026 திருமண முயற்சி ஏதாவது சாதகமாக இருக்குமா சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் பண்ணலாம், நாட் பேடுன்னு சொல்கிறேன். அதாவது நடந்துருன்ற இடத்துல குரு இல்லை, நடக்காதுன்ற இடத்துல கோள்கள் இல்லை, நடக்கிற மாதிரி இருக்கும், அது பூரண திருப்தி இருக்காது. சரி வேறு வழியில் பண்ணலான்னு தோணும், அப்புறம் யாராவது ஒருத்தர் அப்புறம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் சில பேருக்கு திடீர்னு ஏற்பாடு நடக்கும், அந்த மாதிரி இருக்குது. மாணவர்கள், துணிவே துணை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. துணிவே துணை. ஒரு மனிதன் துணிஞ்சிட்டானா அவனுக்கு அதுவே துணையாக இருக்கும். மகரம் மாணவர்களுக்கு 2026 ஏப்ரலில் துணிஞ்சு செயல்படுங்க, தில்லா போங்க. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, மைண்டில் ஏற்றிட்டிங்களா, இங்கே ஏற்றிட்டிங்களா, அதுக்கப்புறம் செகண்ட் தாட்டே வேணாம், ஃபுல்லாக அதை கிரகிச்சிக்குங்க. நல்லா நீங்கள் படித்து முடிச்சுன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லணும். நல்லா படிங்க, ஒரு புக்கை படிங்க, ஒரு சாப்டர் படிங்க, ஓகே, ஒரு லெசனை படிங்க, ஒரு சாப்டர் படிங்க. படிச்சுட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ், அதை அமைதியாக அப்படியே ரீகலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்ணை மூடி ரீகலெக்ட் பண்ணினா அது வந்து உங்கள் சப்கான்ஷியில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் போய் பாருங்கள், எக்ஸாம் எப்பவுமே மறக்க மாட்டீங்க, லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி. நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஒரு சாப்டர், ஒரு லெசன், ஒரு மேட்ரை படிச்சிட்டிங்கன்னா, அதை கண்ணை மூடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு மறக்காது.
ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். துணிவே துணை, தில்லாக போங்க. உங்கள் பக்கம் சாதகமாக இருக்குது எல்லாமே. தைரியமாக போய் எழுதுங்க, தைரியமாக பாஸ் பண்ணுங்கள். பெண்கள், இல்லத்தரசிகள் பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறம் வரீங்க வெளியில். ராகு கேது இன்னும் 2 வீட்டில் எப்படி இருக்குன்னா 80% என் ப்ராப்ளம் சால்வ்டு, பட் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். ராகு உட்காந்தாரா நான் என்ன பண்ண முடியும், கேது இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், பட் 80% ப்ராப்ளம் சால்வ்டு, பார்த்துக்கலாம். இந்த முறை ஏதோ உங்களுக்கு ஆட்கள்லாம் அந்த அந்த சப்போர்ட் பண்ணுறவங்க உங்கள் தோளில் தட்டி, நான் இருக்கேன் உனக்கு, டோன்ட் வரி, நான் இருக்கேன் உனக்கு, நீ இந்த ஃபேமிலியை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படாத, ஃபேமிலி லைஃப்பை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சகோதரனோ, சொல்கிறதுக்கு ஒரு நண்பனோ, சொல்கிறதுக்கு ஒரு அப்பாவோ, இல்லை ஒரு அண்ணன் தம்பியோ, இல்லை ஒரு யாரோ ஒரு ஆள், யாரோ ஒரு பெண்ணோ, யாரோ ஒரு ஆணோ உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி. ஏன்னா அந்த 3ஆம் இடம் வந்து சும்மா விடாது. ஸோ மற்றவங்க பார்வையில் தெரியும், உங்கள் வேல்யூவை தெரிய வைக்கும். ஆதரவு கிடைக்கும் மாதமாக எடுத்துக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் யோசிச்சு நிறைய விஷயத்தை தள்ளி போட்டே இருப்பீங்க. ஏப்ரல் 2026 ஏதாவது துணிச்சலாக பண்ணணும், முயற்சி எடுக்கணும், ஜெயிக்கணும், நம்ம செஞ்சு பார்க்கணும், நம்ம ஒரு திட்டமிடணும். எஸ், யூ கேன், பண்ணலாம், நீங்கள் செய்யுங்க. மகரம் இப்போ வந்து அந்த 7.5 சனி இல்லை, மகரம் இப்போ நிறைய கோள்கள் உங்களுக்கு 3-4 நகரப்போகுது. துணிச்சலாக செய்யுங்க. ஆரோக்கியம் பெரிய லெவலில் பாதிக்கலை. ஒரு சிலருக்கு இந்த இஎன்டி ரிலேட்டடான ப்ராப்ளம், கழுத்து, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஒரு தேவையில்லாத சம்டைம்ஸ் சில பேருக்கு அது கழுத்து ஷோல்டர் பெயின் மாதிரி வருது. சின்னதாக தான் இருக்குது. மேஜராக ஹெல்த் இஷ்யூ ஒன்றும் காமிக்கல, பயப்பட தேவையில்லை. ஸோ கான்ஃபிடென்ட்டாக முன்னேறி போங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கும்பம் 2026 ஏப்ரல். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த 2026 ஏப்ரலில் பார்க்கும்போது முதல்ல கும்பத்துக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் தான் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன். ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு, செகண்ட் ஹவுஸில் உங்கள் ராசிநாதன் சனி, ராசிநாதனோட செவ்வாய், ராசிநாதனோட புதன், அதோட சூரியன், 4 கிரக கூட்டணி. செவ்வாய் லார்ட் ஆஃப் 10, சூரியன் 7th ஹவுஸ் லார்டு, புதன் 5th ஹவுஸ் லார்டு, அதுக்கப்புறம் அங்கே சனி 1st ஹவுஸ் லார்டு. ஸோ கிட்டத்தட்ட கேந்திர கோண இணைவுகள் கொண்ட ஒரு மாதம் 2026 இந்த ஏப்ரல் மாதம். ஸோ கேந்திர கோண இணைவுகள் எல்லாமே செகண்ட் ஹவுஸில் பொசிஷன் இருக்குது. செகண்ட் ஹவுஸில் பொசிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் குரு 5th ஹவுஸில், சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸில், அப்புறம் 4th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. ஸோ குருவுடைய பார்வை கும்பத்தில் விழுது. ஏப்ரல் மாதத்தை விட்டிங்கன்னா கும்பத்துக்கு ரொம்ப சாதகமான மாதம் நெருங்கி வராது. ஏப்ரல் மாதத்தை விடாதீங்க. கும்பம் வேலை வேணும், வேலையை மாற்றணும், உதவி கேட்கணும், பணம் வேணும், கடன் வேணும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஏப்ரல் மாதத்தை பயன்படுத்திங்க, சாதுரியமாக பயன்படுத்திங்க. வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கு 4 கோள்கள், அதில் 2 பேர் ஆண் கோள்கள், செவ்வாயும் சூரியனும். அப்போது வாக்குஸ்தானத்தில் வந்து இந்த மாதிரி அதிகார கிரகங்கள் இருக்கும்பொழுது தைரியமாக நீங்கள் உரிமையோடு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்டு பெறலாம். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் நுணுக்கமான அறிவாற்றல், அங்கே சனி பணிவான வார்த்தை, இதெல்லாம் கலந்து ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய மாதம். ஸோ ஜாப் வேணும், ஜாபில் சேஞ்ச் வேணும், ப்ரொமோஷன் வேணும், ட்ரான்ஸ்ஃபர் வேணும், மைக்ரேஷன், வீடு மாற்றணும், ஏதாவது ஒன்று மாற்றணும், ஏதாவது வேணும், கிடைக்கணும், அது கேட்டு தான் பெறணுன்ற நிலைமை இருக்குது. கேளுங்க, போய் பல பேரை பாருங்கள், கேளுங்க. 4 கிரகம் இருக்குது. நீங்கள் 4 பேரை போய் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா ஒருத்தராவது உங்களுக்கு சாதகமாக கொடுத்துருவார். அப்படிப்பட்ட மாதம் ஏப்ரல் 2026. ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர் இன்கம், குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய பொசிஷன் எல்லாமே நிறைவாக தான் இருக்குது. வேலை, வருமானம், தேவையான பணம், தேவையான கடன், பேங்க் லோன் எல்லாமே நிறைவாக தான் இருக்குது. ஸோ கும்பம் பொருளாதாரம் என்ன தேவையோ அந்த தேவைக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த தேவைக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. கேட்ட இடத்துல கடனோ உதவியோ கிடைக்கிற இடத்துல இருக்குது. ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, இந்த மாதம் விட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு மாதம் பெருசாக அமையாது. திருமண பிளான் வச்சுருக்கீங்க, மேரேஜ் பிளான் வச்சுருக்கீங்க, திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் இருக்கிறீங்க, வரன் ரெடியாக இருக்குது, பார்த்தாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, பையனை பார்த்தாச்சு, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி தள்ளி கிள்ளி மேலே போயிடலாம், ஜூனில் போயிடலாம் நினச்சிங்கன்னா குரு மாறுவார். உங்களுக்கு May 31 வரைக்கும் டைம் இருக்குது. பட் ஏப்ரலில் கிரகநிலைகள் நல்லா இருக்குது. அப்போ ஏப்ரலில் இல்லை மேலே மேரேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. நான் இப்போ ஏப்ரல் மாதம் ராசி பலன் சொல்லிகிட்ருக்கேன்.
14th ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு சித்திரை மாதம். சித்திரை மாதம் திருமணத்தை வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கிங்க. உங்களுக்கு குருவுடைய பார்வையும் இருக்கும், சுக்கிரனுடைய நகரமும் சாதகமாக இருக்கும், பல கிரகங்களுடைய தொடர்பும் நல்லா இருக்கும். ஸோ திருமணத்தை முடித்துக்கொண்டு வாழ்க்கையை துவங்க பாருங்கள். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் 7 சனி முடியல தான். 7 சனி முடிகிற வரைக்கும் காத்திருந்தா வயசும் போகும். உங்கள் ஜாதகத்துடைய தசாபுத்தி நல்லா இருக்குது, தோஷம் கீஷம் ஒன்றும் இல்லை, இந்த கிரகநிலையை பயன்படுத்தலாம்னா பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? பரவாயில்ல, போகும். நாட் பேட். நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய அப்செட் இருக்குது, நிறைய மூட் அவுட் இருக்குது, நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் கடந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிறப்ப ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எல்லாரும் வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஃப்ரெண்ட்லியாக யாரும் பேசுகிறதே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்களுடைய எனர்ஜியோட, அவங்கவுங்களுடைய இன்டென்ஷனோட, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனோடையே பேசும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வந்துடும். பட் மனிதன் வந்து பொறுமையை வந்து வேணும். புரிதல், சரியான புரிதல், சரியான பொறுமை. கும்பத்துக்கு தான் நான் சொல்கிறேன். குடும்ப வாழ்க்கையிலையுமே வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இப்போ தான் அப்படியே சமாளித்து எல்லாம் அப்படியே கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். பொறுமையாக அதை வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஓவராக எமோஷன் ஆகாமல், ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அதை சால்வ் பண்ணுங்கள். மாணவர்கள், நல்ல மாதம் கும்பத்துக்கு நான் சொல்கிறேன், மகரத்துக்கும் நான் சொன்னேன், கும்பத்துக்கும் சொன்னேன். சம்டைம்ஸ் ரேராக தான் இந்த மாதிரி சனியுடைய ராசிகளுக்கு ஒன்றாவே நல்ல மாதமாக வரும். நல்ல மாதம். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணுங்கள். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண முடியுமோ, உங்கள் நாலேஜ், உங்கள் டேலண்ட், உங்களுடைய எனர்ஜி, உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட ப்ரிப்பரேஷன், நீங்கள் கொடுக்குற அட்டெம்ப்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா நேரம் நல்லா இருக்குது, பயன்படுத்திங்க. படித்ததெல்லாம் கரெக்டாக மைண்ட்லேயும் வரும், படித்ததெல்லாம் கரெக்டாக அட்டெண்ட் பண்ண முடியும். ஃபேவராக இருக்குது. பெண்கள் இல்லத்தரசிகள், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெண்ணாக கும்பத்து ராசியை சேர்ந்துருக்கீங்க, ஒரு பெண்ணாக இருக்கீங்க. உங்களுக்கு பொருள், ஃபேமிலி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு நிவர்த்தி, ஒரு கலட்டாகவும் நடக்கும், ஒரு சாந்தமும் வரும், ஒரு பிரச்சனையும் உருவாகும், ஒரு பூகம்பம் வெடிக்கும், அதுலேருந்து ஒரு பலனும் கிடைக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஒன்று உடைக்கிறோம், உடைச்சி பார்த்தா உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம். அப்போ உடைக்கும் போது பயம், ஆனால் உள்ளே ஒரு பொக்கிஷம். அந்த மாதிரி தான் இருக்குது கும்பம். முதல்ல எல்லாமே ஒரு பயமாக இருக்கும், அப்புறம் எல்லாமே ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுத்தவொடனே கொஞ்சம் அந்த ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்குது பெண்களுக்கு குறிப்பாக. ஸோ மனதில் ஒரு உற்சாகமும், மனதில் ஒரு தைரியமும், நம்மளால் முடியுன்ற ஒரு துணிச்சலும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கும்பம். நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் செய்ய நினைக்கிறதெல்லாம் இந்த மாதம் செய்து பார்க்க முடியும். அதுக்குண்டான பலனும், அதுக்குண்டான நேரமும் வரும். அதெல்லாம் சாதகமாக இருக்குது. கும்பம் ஆரோக்கியஸ்தானம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் உணவு கட்டுப்பாடு தான் மெயின். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். உணவு தான் மெயின். 2ல் செவ்வாய் சூரியன். காரத்தை சாப்பிட்றாதீங்க, கண்டிப்பாக எரிச்சலும் நோயும் வரும், தலைவலி வரும். உஷ்ணமான உணவை சாப்பிடாதீங்க, பழசை சாப்பிடாதீங்க. சனி வந்து புளித்து போனது, பழைய உணவு, ஆற வச்சு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதம் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ உணவு கட்டுப்பாடு. உங்களுக்கு ஒத்துப்போகாத ஃபுட்டு சாப்பிடாதீங்க. பாக்டீரியா இன்ஃபெக்ஷனில் ஒத்துப்போகாது, அலர்ஜி கொடுக்குற ஃபுட்டு, அதெல்லாம் நீங்களே இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் போதும். மீதி ஏரியாவில் ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. வாழ்த்துக்கள். மீனராசி கடைசி ராசி. மீனத்தில் தான் இப்போ வந்து எல்லா கிரக சஞ்சாரமும் நடக்க போகுது. சனி ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம், செவ்வாய் ஒரு பக்கம், புதன் ஒரு பக்கம், குரு 4ல், சுக்கிரன் 2ஆம் இடம். எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல எல்லாம் சந்திக்கும் பொழுது, இப்போ உங்கள் வீட்டில் வந்து 4 பேர் வந்தாச்சு, 4 பேருக்கும் 4 டிஃப்ரெண்ட்டான கருத்து, டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு வேணும். 4 பேருக்கும் வேறு வேறு ஸ்டைலில் ஒரு ட்ரிங்க், ஒருத்தர் டீ, ஒருத்தர் காஃபி, ஒருத்தர் கூல் ட்ரிங்க்ஸ், ஒருத்தர் ஜூஸு. 4 பேர் 4 கேட்குறாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் அந்த மீனம். மீனம் என்ன, நான் சும்மா ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். 4 கிரகத்தும் 4 தன்மை இருக்குது. ஒருத்தருக்கு வந்து காரமாக ஒரு சட்னி வேணும் சாப்பிட்றதுக்கு, ஒருத்தருக்கு வந்து புதன் புளிப்பாக ஒரு டொமேட்டோ சாஸ் வேணும், இந்த பக்கம் செவ்வாய் எனக்கு மிளகா பொடி கொடுங்க, இந்த பக்கம் சனி எனக்கு கசப்பாக பாவக்காய் துவையல் இருக்கா. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ மீனம் வந்து எப்படி இருக்கும்னா மண்டை உருளும். ஏற்கனவே சனி உட்காந்துக்கிட்டு போட்டு தலையை பொடியை பிடிச்சி ஒரு ஆட்டுறாரு. இப்போ சூரியன் பற்றாக்குறைக்கு வந்து டென்ஷனை ஏற்றுவார். செவ்வாய் வந்து இன்னும் எமோஷனலாக திங்க் பண்ண வைக்கிறது. அடிஷ்னலாக புதன் அப்போ வந்து ஒரு குழப்பமான மனநிலையை கொடுக்கும்.
பட் குழப்பமான மனநிலையை கொடுக்கும்போது நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வேலை விஷயம், ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இதெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் பர்சனலாக வருது. 10th ஹவுஸை பாருங்கள், 10th ஹவுஸ் க்ளீனாக இருக்குது, குரு பார்வை இருக்குது. 10 வேலை செய்கிற வேலை நல்லா இருக்கா, வேலை செஞ்சால் பணம் வருதா, ரைட் வருது, வேலை கரெக்டாக இருக்குது, வேலை செஞ்சால் பணம் வருது, அதோட அந்த அந்த சாப்டர் முடிஞ்சுது. 8 ஹவர் 10 ஹவர். ஸோ ஜாப் போகிறீங்க, ஜாப்லேருந்து வரீங்க, இன்கம் இருக்குது, வேலையை செஞ்சிட்டோம், ஸ்ட்ரெஸ் இல்லை. வீட்டுக்குள்ளே வரீங்க, சும்மாவே ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, தானாகவே ஒன்று யோசிக்கிறீங்க, யோசிக்கும் போதே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், குழந்தை எப்படி இருக்கும், ஹஸ்பண்ட் எப்படி இருக்கும், ஒய்ஃப் எப்படி, இப்படி மாற்றி 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 இதான் திங்கிங். இதுதான் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன். சில பேருக்கு தூக்கம் வராது, சில பேருக்கு ஓவர் திங்கிங். இதுதான் அந்த மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன், கிரக யுத்தம். ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று சொல்லும். 4 பேர் உங்களுக்கு அட்வைஸராக போட்டு 4 பேர் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மூளை யார் ஐடியாவை கேட்கும்? 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. நீங்கள் கடைசியில் யோசிப்பீங்க, தெரியாமல் ஐடியா கேட்டோம் போல் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தோன்றதே நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம். அதுதான் அந்த கிரக யுத்தம். அப்படி தான் இருக்குது இந்த மந்த்து. இதில் ரிலேஷன்ஷிப் சைடில் போய் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் எனக்கு தான் இப்படி இருக்குது, நம்ம சும்மா ஒரு அட்வைஸ்க்கு ஐடியாக்குன்னு வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு ஒப்பீனியன் கேட்டால் அவங்க அதுக்கு மேலே தையத்தக்கான்னு குதிக்கிறாங்க. நம்மளால் இவங்க பேச்சையும் கேட்க முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல, மன உளைச்சல் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கேன், ஓவராக திங்க் பண்ணுறேன், எனக்கே தெரியுது, ஸ்ட்ரெஸ்ஸில் தூக்கம் வரல, இப்படி தான் புலம்புற மாதிரி இருக்குது. மீனம் 2026 ஏப்ரல். உங்களுக்கு காம்னஸ் வேணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும். காமாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ்க்கு வந்து காம்னஸ்க்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸே வந்து பிராணாயாமா தான். நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி நல்லா பண்ண மனம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். மனம் கட்டுப்பாட்டுக்கு வந்துன்னா ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க, ஒரு ஜீரோவில் வந்துடுவீங்க. ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நடக்கிறது தான் நடக்கும், மாற்ற முடியாது. பட் நாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோன்றதை மாற்றிக்கலாம். ஓகே, நடக்காத நம்ம தடுக்க முடியாது. பட் ஹவு வி கோயிங் டு ரெஸ்பாண்ட், ஹவு வி கோயிங் டு ரியாக்ட், அதை நம்ம மாற்ற முடியும். அந்த சேஞ்சஸ்க்கு நமக்கு ஒரு காம்னஸ் வேணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் பெட்டர். திருமணம் மற்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் பெருசாக பிளான் பண்ணிக்காதீங்க, அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஃபேமிலியும் ஓரளவுக்கு ஆவரேஜாக போகும். மாணவர்களுக்கு ஏகப்பட்ட திங்கிங், ஓவர் திங்கிங். இதை படிக்கலாம், அதை படிக்கலாம், இதை ஜாயின் பண்ணலாம், அதை ஜாயின் பண்ணலாம், இவர் சொல்கிறது கேட்கலாம், அவர் சொல்கிறது கேட்கலாம், மாஸ்டர் சொல்கிறது கேட்கலாம், அப்பா சொல்கிறது கேட்கலாம், அம்மா சொல்கிறது கேட்பான், ஃப்ரெண்ட் சொல்கிறது கேட்பாங்க, என் ஃப்ரெண்டோட தான் நான் காலேஜுக்கு போவேன். இந்த மாதிரியும் ஒரு குழப்பம் வரும். பட் எப்போவுமே நம்ம டிசிஷன் எடுக்கிற இடத்துல இல்லை குழப்பமாக இருக்குன்னா, ஒன்று அந்த முடிவை தள்ளி போடணும், இல்லை அந்த சாய்ஸை வேறு யாருக்காவது நல்ல ஒரு ஒரு வைஸ் மேன் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அப்போ அவங்க எடுக்கிற முடிவை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம பிரச்சனை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறேன். மீனம், பெண்கள் இல்லத்தரசிகள், மன நிம்மதியாக இருக்க பழகுங்க. மன உளைச்சலை போட்டு எல்லாத்தையும் கொட்டி நீங்கள் வந்து ஒரு மன உளைச்சல் இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. இறைவனை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுங்கள், மன உளைச்சல் குறையும். இந்த மாதம் ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப பேடாக இல்லை, பட் ஆனால் ரொம்ப குட்டாகவும் இல்லை, ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கை, ஒரு கவனம் செலுத்த வேண்டிய மாதம். பிரயாணம் பண்ணும்போது, வாகனம் பயன்படுத்தும் போது, பயணம் செய்யும் பொழுது, சாப்பாடு. ஸோ ஹெல்த்தில் வந்து யூ ஹேவ் டு டேக் கேர். சீனியர் சிலராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன். மொத்தத்தில் மீனம் 2026 ஏப்ரல் மாதம் ஒரு குழப்பமான மாதம். குழம்பிதான் தெளியும், புயல் அடித்து தான் அமைதி வரும். ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் தான் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு கவலை வந்தால் தான் அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமும் வரும். இதெல்லாம் கலந்த வாழ்க்கை மாதிரி தான் ஏப்ரல் 2026 உங்களுக்கு இருக்க போகுது. டேக் கேர், காட் பிளஸ் யூ. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லோரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வில் கணிக்க முடியாது. அது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அதை பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்னு அதை இண்டிகேட் பண்ணும்.
அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோடைய மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா, நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா, நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோடு தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு 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 அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன், 2025 வந்து நிறைய இந்த சாட்டனுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன், உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. பேக் ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் அந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd of April பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக வெளிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவல் ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th of April கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க, குரு பேச்சு ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுங்க, குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளான். அது கெடுதலே செய்யாது, அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரால் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக, நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள்.
ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் நான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.